And one of the pepper is here, and he'll be able to share some of his thoughts and thoughts, which help participants to unleash their potential in personal life, professional life, and business. He's a socially oriented person who supports a number of social causes such as free education, reclamation, and environmental care. He has a wide array of interests and likes to travel and explore new places, meet new people, learn new things, and share his experiences. His two greatest passions are training and travel. He loves to travel around the globe and desires to make a meaningful contribution in the lives of people through trade. And this is a very short story, which in my opinion is just not enough. But anyway, we leave the floor to Mr. Central Kannan for a special and additional program on art of making memories. Central Kannan, please. Thank you, Sukumar. ஸோ மழை இருந்தாலும் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணிட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வித் whoever is available we thought we'll do it today also. So thank you for coming. யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த டாபிக் ஆர்ட் ஆஃப் மேக்கிங் மெமரிஸ்ங்கிற பேரை பார்த்தோன்னா உங்க மனசில் என்ன தோணுது? ஆர்ட் ஆஃப் மேக்கிங் மெமரிஸ்னால இது வந்து மெமரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. இப்போ எப்படி நம்ம மெமரி வளர்த்துக்கிறது அப்படின்னு நிறைய கிளாஸ் இருப்பாங்க, அது மாதிரி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நினைக்கிற அனுபவங்களை எப்படி நம்ம வந்து புதிய புதிய அனுபவங்களை எப்படி உருவாக்குறது, எப்படி வந்து இந்த மாதிரி அனுபவங்களை வந்து ஆழப்படுத்துறதுங்கிறத இந்த ப்ரோக்ராமுடைய மைய கருத்து. எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மெமரிஸ்ங்கிறதே நம்மளோட லைஃப் தான் இல்லையா? சரி, நம்ம வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது நீங்கள் அவங்களுக்கு மெமரி ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த செஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதை வந்து ஒரு கான்செப்டாக பார்க்குறத விட நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிலேட் பண்ணலாம். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி ஓப்பன். அதனால தான் ஒரு சின்ன கோர்ஸ் ரைட்டிங் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள். ஓகேயா? ஸோ செஷனுக்குள்ள போகலாமா? ஓகே, ஒரு வெரி சிம்பிள் கொஸ்டின். உங்கள் வாழ்க்கையில் விச் பார்ட் ஆஃப் யூர் லைஃப் இஸ் வெரி க்ளோஸ், மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பருவம் எதுன்னு சொல்லுவீங்க? சைல்ட்ஹுட். சூப்பர், வெரி குட். உங்களுக்கு சைல்ட்ஹுட் தான். உங்களுக்கு சிலருக்கு சைல்ட்ஹுட் நல்லா இருக்காது. சைல்ட்ஹுட் வந்து கரெக்ட் தான், பட் நாட் எவ்ரிபடி காட் வெரி குட் சைல்ட்ஹுட். சிலருக்கு காலேஜாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜாக இருக்கலாம், சிலர் இப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கிறது நான் கேட்குறேன். உங்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் டு யுவர் ஹார்ட் நினைக்கிறது எந்த பீரியட் சொல்றீங்க? ப்ரெசென்ட் தான். காலேஜ் டைம். காலேஜ் டைம் பயங்கர ஜாலி. காலேஜ் டைம். பிஸ்னஸ் ஆரம்பிச்ச காலத்துல தான் ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சது. அது வரைக்கும் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓகே, காலேஜ் டேஸ், ஏர்லி கேரியர். ஓகே, ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான டைம்ல வந்து ஒரு ஃபாண்ட் மெமரிஸ் இருக்கு. அந்த மெமரிக்குள்ள போயிட்டோம்னாலே உடனே பயங்கர ஹாப்பி ஆயிரும். அந்த படிக்கிற பீரியட்ல நினைச்சாலே, இப்போ எனக்கு பெங்களூர்ல ஒரு 1 இயர் இருந்தேன். எப்போ கேட்டாலும் சொல்லுவேன் அந்த 1 இயர் தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பீரியட் சொல்லுவேன். பிகாஸ் தட் 1 இயர் வாஸ் லைக் எ வெரி ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி, ஒரு வித்தியாசமா இருந்தது. ஸோ எவ்ரிபடி காட் ஒன் பார்ட் ஆஃப் தி லைஃப் as a favorite, which means they remember it. ரொம்ப ஞாபகம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்போ பெருசாக ஃபோட்டோகிராஃப்லாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது, பட் மனசுல எல்லாமே ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு. ஸோ சினிமால எல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிற மாதிரி லைவ் சுற்றுவாங்க இல்லையா? ஸோ நம்ம நாஸ்டால்ஜியா. ஸோ லெட் அஸ் கோ இன்டு லிட்டில் பிட் ஆஃப் நாஸ்டால்ஜியா. ஸோ பழைய குழந்தை பருவத்தை நினைச்சு நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம், ஹாப்பியா இருக்கலாம். இனி மழை பெய்யுது, ஆனால் இன்னைக்கு எத்தனை நேரம் போய் பேப்பர் கப்பல் விடுவோம்? கொடையை பார்த்துட்டு எப்படியாவது பத்திரமா போயிருமா நினைப்போம். பட் அதே சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? we made paper boats and யாரும் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க. யாரெல்லாம் சவுமிட்டாய் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க? இன்னைக்கு சவுமிட்டாய் கிடைக்குது. அன்னைக்கு கூட நான் வீட்டில் வெளியே நின்றுட்டு இருந்தேன், ஒரு சவுமிட்டாய்க்காரர் வந்தாரு, கைத்தட்டி கூப்பிட்டா வந்தாரு. வந்தாலும் சவுமிட்டாய்னால சரசரன்னு இழுத்து மடிச்சு கொடுத்தாரு. சார் இந்த மயில் வண்டாத்தி பூச்சிலாம் பண்ண மாட்டீங்களா? ஓ அதெல்லாம் வேணுமா? பண்ணுவேன், பட் யாரும் கேட்கறது இல்லை, வந்தா மடிச்சு கொடுத்துருவேன், உருட்டி கொடுத்துருவேன் அப்படின்னாரு. இல்லை சார் நான் அப்படின்னு பார்த்தாரு. 2 நாளுக்கு 50 வயசு இருக்கும் போது தெரியுது இது சின்ன பிள்ளை மாதிரி மயில் இருக்கா குயில் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காருன்னு தோணுச்சு அவருக்கு. பட் நமக்கு அந்த பஞ்சு மிட்டாய் பார்க்கும்போது, பஞ்சு மிட்டாய்ங்கிறேன், அந்த செவ் மிட்டாய் பார்க்கும்போது எதுக்காக அவர் கூப்பிட்டு சாப்பிட்றோன்னா அந்த டேஸ்ட்டுக்காக இல்லை, அது ஒரு சைல்ட்ஹுட் மெமரி நம்மளை வந்து அதை கேட்க சொல்லுது. எல்லாரும் சயின்டிஸ்டா இருந்திருப்போம் இல்லையா? இந்த கண்ணாடிலாம் உடச்சி போட்டு டெலஸ்கோப் பண்றது, ஒரு லைட் அடிச்சு ஷேடோ காமிக்கிறது, இல்லை ஃபிங்கர் வச்சு ஷேடோ ஏதாவது பிளே பண்ணிட்டு இருந்திருப்போம். நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். வானத்து மேல ஒரு பெரிய காதல் இருக்கு. இப்போ வானத்தை பார்த்து பயப்படுறோம். ஓகேயா? அந்த காலத்துல
நிலாசோறு. ஓகே, அம்மா வந்து கதை சொல்லிட்டே சாப்பாடு ஊட்டி இருந்திருப்பாங்க. இல்லை, மொட்டை மாடியில் போய் படுக்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு அனுபவம். எஸ்பெஷலி நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டிலலாம் இதெல்லாம் பண்ணியிருப்போம். அப்புறம் இந்த நிலாவில் இருக்க இந்த ஸ்கைல இருக்கிற கிளவுட் பேட்டர்ன்ஸ் வச்சு சொல்லுவோம், இதை பார்த்தா யானை மாதிரி இருக்கு, இதை பார்த்தா அந்த பில்டிங் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கோ பேக். கொஞ்சம் நீங்கள் அப்படியே சைல்ட்ஹுட்டில் போங்க. பம்பரம் ரொம்ப நல்ல கேம். இன்னைக்கு பம்பரம் வந்து ரொம்ப பே பிளேட்லாம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துருச்சு. பட் இது சாட்டையை விட்டு விடுற பம்பரம். இது பேர் என்னது? இந்த கேம் பேர் என்னதுமா? நொண்டி. இதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, தாயம், பாண்டி ஆட்டம். அப்புறம் வேற என்ன கேம் விளையாண்டுருக்கீங்க? கோழிக்கா, சூப்பர். சீனிப்பந்து என்னது? சில்லுப்பந்து. அந்த இது 7 டைல்ஸ் ஒரு கேம். வேற என்ன கேம் விளையாண்டுருக்கீங்க? கிட்டிப்புள்ள, சூப்பர். கிட்டிப்புள்ள எங்க ஸ்கூல்ல நிறைய கேம்ஸ் விளையாடுவோம். இந்த மழை பெய்ஞ்சிச்சுன்னா ஒரு கம்பியை குத்தி விளையாடுவோம். அது ஒரு கேம் எங்கேயுமே தெரியாது. கம்பியை வந்து ஒரு ரவுண்டுக்குள்ள வச்சு கரெக்டா ஷார்ப்பா உள்ள இறக்கணும். யாரா இறக்கலைன்னா அப்புறம் அவங்களுக்கு ஒர்க் இருக்கு. தண்ணியில கல்ல விடுறது, அடி போவோம். சூப்பர், வெரி குட். வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? பந்தா, கோழிக்கொண்டு, சூப்பர். ஸோ நிறைய கேம்ஸ் விளையாண்டோம்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போது. இந்த இப்படிலாம் பேனா இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? போட்டு கையை பூரா இழுவி சட்டையில தொடச்சி டையை வச்சு தான் இது பண்ணுவோம். அவர் தலையில தடவிக்கிடும், மையம் தலையில தடவிக்கிடும். ஓகே. அப்புறம் வந்து ரொம்ப புதுசெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, நோட் பேட்லாம் ரொம்ப வாங்கி தர மாட்டாங்க. இப்போ வந்து 5-in-1 நோட் புக் சொல்லி விற்கிறாங்க. அப்போ 5-in-1 நோட் புக் கிடையாது, ஒரு நோட் புக்கு தான். அதை வாங்கி நம்ம 5-in-1 மாற்றிக்கணும். அதுக்கு ஒரு மெத்தட், சிவிக்ஸ், ஹிஸ்ட்ரி அப்படிலாம் போட்டுக்கிடுவோம். அப்புறம் அந்த காயினை வச்சு வேற என்ன பண்ணிருக்கீங்க? இது மாதிரி சென்டர் பேஜ் கிழிச்சு கொடுக்கறது, ராக்கெட் விடுறது. வேற மயில் இருக்க, சூப்பர். மயில் இருக்க வச்சு அதில் சாதம் வச்சு மயில் வந்துடும் அப்படிம்பாங்க. நம்ம அரிசி போடுவோம், உள்ள மயில் கொஞ்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேற செஞ்சோம்ல. ஆமா, அதை போட்டு தண்ணியில போட்டா ரப்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர், நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சூப்பர். இப்போ இந்த பிளேட் நம்ம சொன்னோம்னா அவ்வளவுதான், ஒரு மாதிரி பார்க்கும் நம்மள. என்னது ஷார்ப்னர் போட்டா ரப்பர் வருமா, எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்கும் நம்மள. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? சைல்ட்ஹுட் டேஸ், ஸ்கூல்ல பண்ண விஷயங்கள். நிறைய சேட்டை பண்ணியிருப்போம்ல. பக்கத்து வீட்டு மாங்காய் ரொம்ப இனிப்பா இருக்குன்னு சொல்லி கவுட்ட விடுறது, அசைன்மெண்ட்ல கரெக்டா நம்ம புக்கு கடைசியா வைக்கிறது, எவனும் பாத்திரக்கூடாது. அப்புறம் வந்து கிரிக்கெட், ஸ்ட்ரீட் கிரிக்கெட், பால் அடிச்சு கண்ணாடி அடிச்சுட்டு நம்ம நான் இல்லப்பாங்கிறது. எங்க ஸ்கூல்ல நாங்கள் இது மாதிரிலாம் விளாண்டுருக்கோம். பள்ளிக்கு போய் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் படித்தோம். சீசா விளாண்டுட்டே இருப்போம். திரும்பி சீசா உடஞ்சி போச்சு, எல்லாமே ஓடிட்டான், யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் நாங்களே போய் சாரி பிரதர் அப்படின்னு போய் ஒத்துக்கிட்டோம். கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட எனக்கு எங்க ஆட்சி வீடு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, விருதுநகர்ல இருக்கு. எல்லாரும் அப்போ பெருசா கம்ஃபர்ட்லாம் கிடையாது. ஆனா அப்படியே ஹாலில் வந்து ஒரு பாயா விரிச்சிருப்பாங்க. ஒரு தலானி இருக்கும். இந்த தலானில இந்த பக்கம் ஒரு ஆள் காலேஜ் படிக்கணும், இந்த ஒரு படிக்கணும். ஒரு சிங்கிள் தலானில் 2 தலை இருக்கும். அப்படியே ஒரு 20 பேர் படுத்திருப்போம். பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். எப்போ தூங்குவோன்னே தெரியாது. ஆனால் இது மாதிரி தூங்குவோம். அப்புறம் காலையில் அப்பா ஷேவ் பண்ணுறத பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். நாமளும் ஷேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மாதிரி வேலையெல்லாம் பார்ப்போம். அப்புறம் பாட்டி ஏதாவது காய்ச்சல் இருந்தாங்கன்னா கேட்டிருப்போம். ஓகே, ஸோ நிறைய ஹாப்பி மெமரிஸ் இல்லையா? இந்த படம் யாரெல்லாம் பார்த்தீங்க? மோஸ்ட் ஆஃப் இஸ் திஸ் மூவி இல்லையா? இந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு. இவ்வளோ கொஞ்சம் பெருசாக படத்தில் பிரம்மாண்டம் கிடையாது. எந்திரன் மாதிரி 200 கோடி 300 கோடி திரளிக்கல. சாதாரண கதை, ஒரு 2 பேர் கதை பேசுவாங்க. இதில் என்ன நடக்கும் யாராவது ஷேர் பண்ணுங்களேன். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்? எமோஷனலா அவங்களுடைய லைஃபுக்கு உள்ள அவங்க ஒரு கதை வச்சுக்கிட்டாங்க சார். ஸோ எமோஷனலாக இருக்கும். பட் அல்டிமேட்லி நம்ம டாபிக் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன தோணுது? மெமரிஸ். அதில் யோசிச்சு பார்த்தா அவனுக்கு சைல்ட்ஹுட்ல ஒரு பேட் மெமரி நடந்திருக்கும்.
அந்த பேட் மெமரிக்காக பயந்து போய் தான் ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க, அப்பா போயிருப்பாரு. ஆனால் இருந்தாலும் வந்து நிறைய குட் மெமரிஸ் அந்த ஊரில் இருக்கும். பட் அவங்க ஊரை விட்டு போனதுக்கப்புறம் இந்த கிராமத்தை மறந்துடுவாங்க, அவர் வாட்டில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்காக வர வேண்டிய சூழ்நிலை, வர்ற இடத்துல எனக்கு நிறைய பேர் யாருன்னே தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு கடமைக்காக வர்ற மாதிரி வருவான். வந்த ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணோம்னா ஒரு அழகான ஒரு ஞாபகத்தை தூண்டி விடும். அதில் கார்த்திக் கேரக்டர் ரொம்ப சூப்பரு. அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் பயங்கரமாக பாசம் காமிப்பான். ஸோ ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸோ பேசிக்கலி இந்த மூவியோடைய பியூட்டி என்ன கேட்டால் அந்த நாஸ்டாலஜியா, எல்லாருக்குமே அந்த சைல்டுஹுட்டுங்கிற ஒன்று இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுத்துருக்கேன். உனக்கு வந்துருச்சா? ஓகே. ஸோ இதில் வந்து கடைசியில் வந்து நான் யாருன்னு கண்டுபிடின்னு சொல்லுவானா? டேய் டொமேட்டோ அம்மா, கத்திரிக்காய் அம்மா ஒன்றுதான் சொல்லுவான். டே பொட்டேட்டோ அப்படிமா உங்க பொட்டேட்டோ. இது மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு வந்துட்டீங்க இல்லையா? யாருமே ஒரு 30 வயசு கம்மி கிடையாது நினைக்கிறேன். எல்லாரும் 30 வயசு மேலே இருக்கீங்க. நீ எவ்வளோ வயசுமா? 26 தான். ஓகே, 25க்கு மேலே இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸில் நிறைய வேற கடந்து வந்திருப்போம் இல்லையா? உங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேர் எழுதுங்க. உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்கோ எழுதுங்க. உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்த ஞாபகங்கள். ஜெயபால் வாங்க. ஏன் தனியா இருக்கீங்க? வாங்க, எல்லாம் ஒண்ணுதான், இருக்கிறது மொத்த ஆட்கள் அவ்வளவுதான். உங்களோட எல்கேஜி ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் யூகேஜி ஃப்ரெண்ட்ஸு. இல்லை, எனக்கு வந்து என்னுடைய 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஞாபகம் இருக்குது. 3rd ஸ்டாண்டர்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு 2-3 பேர் ஞாபகம் இருக்குது. 6th இருந்து கொஞ்சம் அதிகமாக ஞாபகம் இருக்குது. சரி, பேர் அப்போ ஏதோ அரசியல் பொருளாக பழகிருப்போம்ல. வாட் எவர் நேம் யூ ரிமெம்பர் யூ கேன் ரைட். I just want to see how much you are able to remember your past. காலேஜ் சைல்ட்ஹுட் கிடையாது. 12 years வரைக்கும் 12 years சைல்ட்ஹுட் தானே போட்டிருக்கேன். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கும்ல. காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும் ஓரளவுக்கு. ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரிலாம் ஞாபகம் இருக்கும். அவங்க கூட இன்னும் கூட ஃப்ரெண்டாக இருப்போம். பட் நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மறந்துருப்போம், இல்லை அவங்கள டோட்டலாகவே அவுட் ஆஃப் டச்சாக கூட ஆயிருக்கலாம். பட் இப்போ யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் ஸோ எதுக்காக இதெல்லாம் கேட்குறேன்னா, எவ்வளோ தூரம் அவங்களாம் அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதான் கேட்குறேன். வெதர் தே மேட் அ மெமரி இன் யுவர் லைஃப். யாராவது ஒரு 2 பேர் இப்போ நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு, அது வரைக்கும் நான் ரொம்ப நாள் யோசிக்காமல் இருந்த ஒரு ஃப்ரெண்டோட பேர் ஞாபகம் யாராவது ஷேர் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது ஒரு பேர் ஞாபகம் வந்துச்சா? ஸ்கூல் டே ரொம்ப சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது ஃப்ரெண்டு யாராவது? விஜய், உங்களுக்கு ஞாபகம் இல்லை? சின்ன வயசுல ஸ்கூல் எங்கே படிச்சீங்க? சென்ட் தாமஸில். ரொம்ப ஞாபகம் இல்லை. ஓகே, சூப்பர். சிலருக்கு இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம ஒரு ட்ரிகர் பண்ணோம்னா, கொஞ்சம் யோசிச்சோம்னா ஏதாவது ஒரு 2 மணி நேரம் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ட்ரை டு திங்க் அபவுட். ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம லைஃப்பை பற்றி யோசிச்சு பார்த்தோம்னா, லைஃப் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். வாழ்க்கை என்பது அனுபவத்தின் சேகரிப்பு தான். தினமும் ஒரு அனுபவம் தான். இப்போ பேசியிருக்கிற ஒரு அனுபவம், கேட்டிருக்கிற ஒரு அனுபவம், மழை பெய்கிற ஒரு அனுபவம், எல்லாமே அனுபவம் தான். அனுபவத்தின் சேகரிப்பு தான் வாழ்க்கை. இதில் நல்ல அனுபவங்கள் இருக்கலாம், கெட்ட அனுபவங்கள் இருக்கலாம். பட் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். எனக்கு நல்ல அனுபவம் மட்டும்தான் வேணும் அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு நல்ல அனுபவம் இருக்கும், கெட்ட அனுபவம் இருக்கும். இந்த அனுபவங்களை வந்து நம்ம கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்க்கும்போது அது வந்து என்னதாயிருது, மெமரியாயிருது. ஒரு காலத்தில் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி மெமரியாக மாறிடுது. ஸோ லைஃப் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ் which in turn becomes memories. A lot of experiences which becomes into memories. ஸோ எதுக்காக நம்ம மெமரி முக்கியம் நம்ம நினைக்கிறோம்? ஓகேயா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சென்ஸ் ஆஃப் வர்த்தினஸ். ஒரு செல்ஃப் வர்த்துங்கிறதே நம்மளுக்கு நம்ம மெமரியில் தான் வருது. இப்போ நீங்கள் யாரு? நீங்க யாரு? நித்யா தேவி. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பேர் ஞாபகம் இருக்கு.
ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எப்படி வரும்னா, என்னை கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்கணும். கரெக்டா? ஸோ மெமரிஸ்ங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்தானு சொல்கிறேன். ஸோ நம்மளோட அப்பா அம்மா ஞாபகம் வச்சிருக்கிறது, நம்மளுடைய ரிலேட்டிவ் ஞாபகம் வச்சிருக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சிருக்கிறது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது வந்து எனக்கு என்ன ஸ்கூல்லேருந்து தெரியும்டான்னு சொன்னோம்னா அது என்னன்னா ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா நான் கிராப்னு கூப்பிடுவாங்க. செந்தில்ங்கிறது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியாது. பட் அப்போ என்னோட ஐடென்டிட்டி வந்து கிராப், என்னோட பட்ட பேர். ஸோ நிறைய பேர் பட்ட பேர்லாம் வச்சிருப்பாங்க, நான் அதை தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி கொடுக்குது. நம்மளுடைய மெமரி இருந்தால் தான் நம்ம ஒரு ஐடென்டிட்டியே இருக்கு, நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மெமரி வேணும். அப்புறம் எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷனில் இருப்போம். ஸோ நீங்கள் இந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கு நிறைய படிச்சிருப்பீங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. ஸோ வந்து உங்களுடைய அக்யூமுலேட்டட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை மறந்துட்டீங்கன்னா என்ன ஆவீங்க? இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க, டாக்டருக்கு வந்து படிச்சதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், உங்களுடைய ஃபோட்டோஷாப், உங்களுடைய எல்லா டிசைனிங் ஸ்கில்ஸும் மறந்து போயிடுச்சு. ஸோ பேசிக்கலி நம்ம ஐடென்டிட்டிக்கும் நம்மளுடைய வெல்பீயிங்க்குமே மெமரிங்கிறது ரொம்ப தேவை. நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், என்னுடைய பாஸ்ட் என்ன, என்னுடைய ஃபியூச்சர். ஸோ நம்மளுடைய ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறது வந்து we also have to know about my family, how my life was, எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஹாப்பினஸ் கனெக்ஷன் இருக்கு. பாசிட்டிவ் மெமரிஸ் என்ஹான்ஸ் ஹாப்பினஸ். ஸோ ஒரு ஹாப்பினஸ் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு பேங்க். யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் செயலுக்குள்ளே போகும்போது நிறையா சந்தோஷங்கள் வந்துச்சா? ஸோ இந்த ஹாப்பினஸ் பேங்க்ல தான் இப்போ நம்ம வந்து நம்ம டல்லாக இருக்கோமோ அப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக ஜாலியாக இருந்துட்டு திருப்பி வந்துடலாம். ஸோ மெமரி மூலமாக ரிலேஷன்ஷிப் இருக்குது, மெமரி அண்ட் டைம். ஸோ டைம் வித் லவ்ட் ஒன்ஸ் பில்ட் மெமரிஸ். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சில்ட்ரன் கூட இருக்கலாம், நம்மளுடைய பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம், அவங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் பூரா வந்து என்னதான் ஆகுது, ஒரு மெமரியாக இருக்குது. ஸோ இந்த மெமரிஸ்க்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் வேல்யூலாம் தாண்டி ஒரு இருக்குது இல்லையா? நிறைய பார்த்துருக்கேன், ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. பட் ஆனால் இருந்தாலும் அவன் சம்டைம்ஸ் இல் மிஸ் த சைல்ட்ஹுட். அந்த கிராமத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிம்பாங்க. இருக்கிற பார்த்தா அமெரிக்காவில் சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். பட் அவனுக்கு வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவனுக்கு வந்து என்ன இருக்குன்னா, தட் டிசைர் ஃபார் தட் சைல்ட்ஹுட் வந்து ஏன்னா அந்த பாண்டிங், அந்த சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ மெமரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித்வுட் மெமரி வி cannot exist. இது வந்து நம்மளுடைய லைஃப்பில் எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, மெமரிஸ் நல்ல மெமரிஸ் இருக்குது, கெட்ட மெமரிஸ் இருக்குன்னு சொன்னேன். மெமரிஸ் நல்லதா கெட்டதா? மெமரிஸ் இல்லாட்டா நல்லா இருக்க முடியுமா? பட் சில சோவான மெமரி இருக்கு, என்ன செய்யறது? அது நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப நினைச்சிட்டே இருப்போம்ல. எது நினைக்கூடாது நினைக்கிறோமோ அதான் அதிகமாக நினைப்போம். மெமரிஸ் நல்லதா கெட்டதாங்க? நல்லதுதான். ஹாப்பி மெமரிஸ் நிறையா இருந்தா மெமரிஸ் நல்லது. நிறைய பேட் மெமரிஸ் இருந்தா மெமரிஸ் கெட்டது. நிறைய பேருக்கு இந்த செலக்டிவ் அம்னீஷியாலாம் வந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கும் அப்படி ஆசைப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒரு செலக்டிவ் அம்னீஷியா வந்து ஒரு விஷயத்தை மறந்துடணும், ஒரு பீரியட் ஆஃப் லைஃபே நான் மறந்துடணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? சில நேரத்தில் தோணும்ல, மறந்து போயிருச்சா? இது ரொம்ப நல்லா பயங்கர. ஸோ குட் எக்ஸ்பீரியன்சஸ் ஹாப்பி மெமரிஸ், பேட் எக்ஸ்பீரியன்சஸ் சேட் மெமரிஸ். ஸோ வாழ்க்கையில் சொன்ன மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, எல்லா மெமரியும் இருக்குது. இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நடக்கிறது இல்லை, ஒரு சில விஷயம் நம்ம உருவாக்குறோம். சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேப்பன் அண்ட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கிரியேட்டட். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நடக்குதுன்னு சொல்கிறத விட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்கவும் செய்யலாம். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எதுக்காக போகிறீங்க? யூ வாண்ட் டு கிரியேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாண்ட் கோ வித் மை ஃபேமிலி அண்ட் கிரியேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நடக்கிறது ஒரு பக்கம், அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. we have no control over what is happening. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குதோ, நான் காரில் போகிறேன், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு சம்திங்ஸ் கேன் ஹேப்பன் டு அஸ், அது நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. தட் இஸ் நாட் இன் அ கண்ட்ரோல். பட் கொஞ்சம் நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணோம்னா ஸோ ஹாப்பி மெமரிஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ மெமரிஸை கிரியேட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அது தானாக நடக்கும்னு நடக்குது. நாம தான் அந்த மெமரி கிரியேட் பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கணும். முயற்சி எடுக்காமல் தானாக மெமரியாக கிரியேட் ஆகாது. எனக்கு வாழ்க்கையில் பூரா சோகமாக தான் நடந்துட்டு இருக்கு, என் வாழ்க்கையில் பூரா கெடுதியாக நடந்துருக்கு, ஒன்றுமே செய்யலைன்னு அர்த்தம். நம்ம எதாவது செஞ்சால் தான் சில ஹாப்பி மெமரிஸ் கிரியேட் பண்ண முடியும். நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு ஆசைப்படணும்னா அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும். ஸோ வி ஹேவ் டு சிஸ்டமேட்டிக் பிளான்
ஹவு டு கிரியேட் ஹாப்பி மெமரிஸ். நான் என்னெல்லாம் பண்ணாமல் ஹாப்பியாக இருப்பேன், நான் என்னெல்லாம் பண்ணாமல் ஜாய்ஃபுல்லாக இருக்கேன், அதை எப்படி நான் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி நான் சந்தர்ப்பத்தை உருவாக்குறது. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோடலாம் மீட் பண்ண ஜாலியாக இருக்கேன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ண நான் வாய்ப்பு கொடுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் நான் யார்ட்டும் பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்து புண்ணியம் இல்லை. we're not sharing anything with them. So in spite of knowing how you can find your happiness, if you are not taking effort to find the happiness, you are not happy. எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குதுன்னு தெரியுது, பட் அந்த சந்தோஷம் கொடுக்குற விஷயத்தை நான் செய்ய மாட்டேங்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா எனக்கு ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பட் ஐ பிளான் ட்ராவல். நான் ட்ராவல் பிளான் பண்ணாமல் தானே நடக்காது. ஸோ ட்ராவல் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ் தெரிஞ்சனால ஐ மேக் இட் அ பாயிண்ட் தட் ஐ ஷுட் ட்ராவல் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ இயர். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு பிளான் இல்லாமல் நம்மளால மெமரிஸை கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, அப்படி எல்லா மெமரிஸ் அப்படி இருக்குன்னா நம்ம வந்து எதுக்காக மறக்கிறோம்? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? சின்ன வயசுல பிறந்ததுல ஆனால் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ரைட் ஃப்ரம் த டைம் யூ ஆர் born, இன்ஃபேக்ட் ஈவன் பிஃபோர் யூ ஆர் born, யூ ஆர் recording a lot of things in your brain. அது எங்கே இடத்துல ஸ்டோராக இருக்கு, எங்கேயாவது ட்ரிகர் பண்ணால் வரும், பட் நம்ம சாதாரண ட்ரிகர் பண்ண மாட்டோம், தேவைகளை மட்டும் தான் வச்சிருப்போம். பட் எவ்ரிதிங் வெரி ரெக்கார்டட். பட் அது மெமரியாக இருக்கணும்னு கேட்டால் அது வந்து நம்ம அடிக்கடி ப்ரஷ் அப் பண்ணிட்டே இருந்தால் தான் அது வெளியே வருமே வெளியே, இல்லைன்னா உள்ளே இருக்கும். ஸோ ஃபர்கெட் பண்ணுறோன்னா உண்மையாக மறந்துடுறோமா? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்காம விட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. ஏதோ ஒரு விஷயத்த இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ரொம்ப நாள் யோசிக்காம விட்டீங்கன்னா அவர் மறந்துடுவீங்க. பிகாஸ் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தான் வந்து சில விஷயங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், நல்ல விஷயத்த புதுப்பிக்கணும், வேண்டாத விஷயத்த மறந்துடணும். நாம மறக்க முடியாது, அப்படின்னு நினைக்காம விட்டுறணும். நினைக்காம விட்டாலே அதை நாம மறந்துடலாம். நினைக்காம விடுறது தானாக தான் போகும். நான் நினைக்கக்கூடாதுன்னா அதை நினைச்சிட்டே இருப்போம். குரங்கு மாதிரி தான். நான் மாத்திரை சாப்பிடும் போது குரங்கு மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்லி சாப்பிட, அது மாதிரி தான். நினைக்காதீங்கன்னு சொல்றதில்ல, பட் இஃப் யூ ஸ்டாப் திங்கிங் அபவுட் சம்திங் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஃபர்கெட். பட் எதுக்காக ஃபர்கெட்ஃபுல்னஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா, மெமரிஸ் குட் அண்ட் பேட் ஃபேட் ஓவர் டைம். நல்ல மெமரிஸும் ஃபேட் ஆகிட்டு தான் இருக்குது, பேட் மெமரிஸும் ஃபேட் ஆகிட்டு தான் இருக்குது. எல்லா மெமரியும் நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வரல. சில கெட்ட அனுபவங்கள் இருக்கு. we always say forgive and forget. it is easy to forgive but difficult to forget. ஒரு ஆளை மன்னிச்சிடலாம், அதுக்காக மறந்துடு, நடக்காத மாதிரி இருந்துக்கோ. ஐ டோன்ட் திங்க். நம்ம வாழ்க்கையில் அடிபட்டோம் அப்படின்னா பிற மனிதாபிமானப்பட்டு நான் அவனை ஃபர்கிவ் பண்ணாட்டா நான் கஷ்டப்படுவேன், அதனால என் நல்லதுக்காக நான் அவனை ஃபர்கிவ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஃபர்கிவ் பண்ணாம முடியுமே வெளியே அவன் நமக்கு நடத்தின துரோகம் நம்மளால கண்டிப்பா வாழ்நாள் பூரா மறக்க முடியாது. பட் இருந்தாலும் நம்ம மறக்கணும். மறக்கலைன்னா நம்மளால என்ன ஆகாது, ஒரு ஃபியூச்சரை நோக்கி நம்ம போக முடியாது, பழசப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ டைம் இஸ் அ ஹீலர் அப்படிம்பாங்க. இப்போ எல்லார் வீட்லையும் ஏதாவது ஒரு இறப்பு வந்திருக்கும் இல்லையா? இதோட லாஸ்ட் சம்படி, நம்ம அப்பா இதோட இறந்துருப்பாங்க, அவங்க ரொம்ப பயங்கர செரிஷ் மெமரிஸ் வச்சிருந்துருப்போம். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் we know that at any point of time somebody will die. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுவாங்க, அது மெமரிஸை விட்டு போயிடும் இல்லையா? ஸோ சர்வைவல் மெக்கானிசம். நீங்கள் மறக்காமலே இருந்தீங்கன்னா உங்களால் வாழ்றதே கஷ்டம். நீங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ சில விஷயங்கள் அப்பப்போ மறக்கணும். அதே நேரத்தில் ஹாப்பி மெமரிஸை ப்ரிசர்வ் பண்ணணும். இதனடா ரொம்ப போச்சு, ஒரு சில மெமரியை மறக்கணுங்கிறீங்க, ஒரு சில மெமரியை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கும் போது இந்த ஹாப்பி மெமரிஸை எப்படி ஹோல்ட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு எடுத்துக்கிற டாபிக் வந்து இந்த பர்டிகுலர் ஆத்தருடைய புக்கு த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் மெமரிஸ் ஒரு புக்கோடைய கான்செப்டை மெயினாக எடுத்து தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் வந்து ஒரு 8 மெத்தட்ஸ் சொல்கிறாரு. இந்த 8 மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் வந்து நல்ல ஹாப்பி மெமரிஸ் கிரியேட் பண்ண முடியும், மெமரிஸை ஆழப்படுத்த முடியுங்கிறாரு. ஸோ கிரியேட் பண்ணுறது ஒரு விஷயம், அந்த மெமரியை ஆழப்படுத்தணும். அப்படின்னா தான் அது தொடர்ந்து நம்ம கூட இருக்கும். மெமரி கிரியேட் பண்ணுறது ஈஸி, மெமரி கிரியேட் பண்ணி ஆழப்படுத்துறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி தான். ஸோ யூ ஹேவ் டு டேக் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஸோ டேனிஷ் அவர் வந்து ஒரு ஹாப்பினஸ் ரிசர்ச்சர், மீக் வைக்கிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டேனிஷ் ரிசர்ச்சர். ஹாப்பினஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்லி கோப்பன்ஹேகன்ல ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறாரு. அவர் ஏற்கனவே அவருடைய புக்ஸ் வந்து ஹூகா அண்ட் லூக்கான்னு ஒரு சில புக்ஸ்லாம் இருக்கு. லூக்காங்கிற புக்கை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஏற்கனவே பாம்ஸ்ல பண்ணியிருக்கோம். ஹாப்பினாமிக்ஸ் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஹவு டேனிஷ் பீப்புள் ஆர் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் சொல்லியிருந்தாரு. நம்ம பெப்பப்ல அந்த ஹாப்பினஸை பற்றி பேசும்போது ஒரு 6 ஃபேக்டர் சொன்னேன்ல, அது இந்த புக்கை பேஸ் பண்ணி தான்.
ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். ரெடியா? மழை தான் ரெடியா இருக்கு, விட மாட்டேங்குது. ஓகே ஓகே, பாயிண்ட் பை பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் ஹார்னஸ் த பவர் ஆஃப் ஃபர்ஸ்ட். அடி வெளுக்குது, நல்லா இருக்கு. சரி, அங்கே பார்க்காதீங்க, அது மறந்துடுங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு அது அது ஒரு எக்ஸ்டர்னலாக நடந்துட்டு இருக்கு, இன்டர்னலாக நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஹார்னஸ் த பவர் ஆஃப் ஃபர்ஸ்ட், சீக் நாவல்டி. எப்பவுமே ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, ஞாபகம் இருக்கும்ல. எது முதல் பண்ணுறோமோ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஏதாவது எனி எக்ஸாம்பிள்ஸ்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஆஃபன் மோஸ்ட் மெமரபிள் பிகாஸ் they are எக்ஸைட்டிங். ஒரு விஷயத்தை முதல்ல பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக இதானே, இது என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அது உண்மை. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி காமன் திங் தட் ஒரு ஃபர்ஸ்ட்டாக ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ், ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. ஆட்டோகிராஃபில் வந்து யார் மேலே லவ் வரும்? அதை டீச்சர் மேலே லவ் வரும். ஸோ லவ்வுக்கு வந்து வயசுலாம் தெரியாது, லவ்வுக்கு வந்து இன்னொரு ஜெண்டர் தான் தெரியும். ஸோ இன்னொரு ஜெண்டரை பார்த்தா லவ் வந்துடும். ஸோ சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது டீச்சர் லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்னொரு இது லவ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை வயசுல லவ் வரும்னு யாருக்குமே தெரியாது, பட் லவ் வரும். ஒரு சின்ன வயசுலேயே லவ் இருக்கும். யார்கிட்ட ரொம்ப கேட்டீங்கன்னா நம்ம டெலிகேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் நான் கேட்கல. எனக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு க்ரஷ் இருந்துச்சு. நான் ஏன் லவ்வை வந்து நான் லவ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன், க்ரஷ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன்னா, லவ்னா பரிமாற்றம் இருக்கணும். இப்போ நான் ஐ லவ் யூன்னு சொல்கிறேன், அவனும் லவ் யூ சொன்னாங்கன்னா லவ் நடக்குதுன்னு அர்த்தம். நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது பேர் க்ரஷ். அந்த பொண்ணுக்கு நான் லவ் பண்ணுன்னு தெரியாது, நானும் நினைச்சிட்டு இருப்பேன் நான் லவ் பண்றேன் சொல்றதும் கிடையாது, ஆனா நான் நினைச்சிட்டு இருப்பேன். அப்படிதான் பேர் க்ரஷ். பார்த்தா ஆசையா இருக்கும், ஆனா பேச மாட்டோம், பயமா இருக்கும். கரெக்டா? இது மாதிரி ஞாபகம் இருக்கா? இது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நடந்திருக்கும். கிண்டர் கார்டன்ல நடந்திருக்கும், ஹைஸ்கூல்ல நடந்திருக்கும், காலேஜ்ல நடந்திருக்கும். ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு லவ் ஸ்டோரிஸ் நம்ம எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். எல்லாரும் சிரிப்பு வருது, ஒரு புன்னகை வருது. அந்த புன்னகை வரவே நான் புரிஞ்சுக்கிறேன். உங்க மனசுல டக்குன்னு எதிர்ப்பு போயிட்டாங்க, மின்னல் மாதிரி எதிர்ப்பு போயிட்டாங்க அந்த ஆளு. ஓகேயா? அதான் ஃபர்கெட் பண்ணணும். நீ எல்லாத்தையும் ஞாபகம் இருந்தீங்களா அவர் குடும்பத்தை ஹாப்பியா வாழ முடியாது. ஃபர்ஸ்ட் பேபி எல்லாருக்குமே வந்து குழந்தை அப்படிங்கிறது வந்து பெரிய ஆசை. அது கண்டிப்பா வந்து அந்த காலத்துல பார்த்தா 5 பிள்ளை 10 பிள்ளை எல்லாம் பெற்றாங்க. நிறைய பேர் பிள்ளைங்க பேர் கூட கரெக்டாக தெரியாது, அப்படிலாம் வளர்த்துருப்பாங்க. பட் அந்த முதல் குழந்தை பிறக்கும் போது பெரிய சந்தோஷம் இருக்கும், அது பெரிய அச்சீவ்மெண்ட். வாழ்க்கையில பெருசா சாதிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளையை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர். அதுக்காக செகண்ட் பிள்ளை நான் பிடிக்காம போகலாம் கிடையாது, பட் அந்த முதல் குழந்தைய பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து இட்ஸ் அ வெரி பிளிஸ்ஃபுல் மூமெண்ட் ஃபார் எவரிபடி. ஃபர்ஸ்ட் ட்ரிப், ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் போகிறது, இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளைட்டில் போகிறது, எனக்கு ரெண்டுமே ஒன்றா நடந்துச்சு. நான் 1983 ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீலங்கா போனேன். 9th ஃபெயில் ஆன வருஷம். என்னை ஃபாரின் அனுப்புவாங்க அனுப்ப மாட்டாங்க சந்தேகத்தில் இருந்த நேரத்தில் எங்கள் அப்பா சரி டிக்கெட் போட்டாச்சு போயிட்டு வாங்க அனுப்பிவிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபாரின் கண்ட்ரி நான் போகிறது ஸ்ரீலங்கா 1983 மேல. போய் ஏர்போர்ட்டில் அப்படியே ஃப்ளைட் இறங்குது. ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் தட் ஃபீலிங். அந்த ஏர்போர்ட்டில் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படி இறங்கி அந்த ஃபாரின் லேண்டில் காலை வைக்கும் போது ஒரு ஃபாரின் லேண்டுக்கு வந்துட்டோம்டா அப்படிங்கிறது ஒரு பயங்கர எக்ஸைட்டட் ஃபீலிங் இருந்தது. அப்புறம் ஸ்ரீலங்காங்கிற கண்ட்ரி 20 நாட்டு போயிட்டேன். அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை, அது முதட்ட போன மாதிரி அடுத்து இல்லை. ஃபர்ஸ்ட் ஜாப் நம்ம பார்த்த முதல் வேலை இல்லையா, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நான் இன்னும் பெருமையாக சொல்லிட்டு இருப்பேன் பசங்கிட்ட, நான் வந்து காலேஜில் படிக்கும்போது லைப்ரரியில் வேலை பார்த்தேன். ஒன்றும் பெருசாலாம் வேலை பார்க்கல, ஒரு பார்ட் டைம் ஒர்க். பட் இருந்தாலும் மை ஃபர்ஸ்ட் ஜாப், ஐ ஒர்க் இன் லைப்ரரி, ஐ ஏர்ன் மணி அண்ட் யூசிங் தட் மணி ஐ வென்ட் ஃபார் அ யூரோப் ட்ரிப். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு செரிஷ்ட் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் ஜாப் எல்லாத்துக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாப்ல எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். ஏன் ஏதோ வாங்கி கொடுத்துருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒரு நல்ல ஞாபகமாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை ஃபர்ஸ்ட் ஜாப் உங்களுக்கு? இதுக்கு முந்தைய எங்கே இருந்தீங்க?
அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறதுல பார்ட் டைமாக ரயான் கிளாத்திங் ஒர்க் பண்ணேன். ஈவினிங் போவேன். அப்புறம் இப்போ வீனஸில் ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமாக? ஸ்கூல் டேஸ்லேருந்தே 10th லீவ்லேயே பேப்பர் போட போவேன். ஓ சூப்பர். மார்னிங் பேப்பர் போட போவேன். அப்புறம் வீக் டேஸில் வீக்கெண்ட்ஸில் அம்மா கூட வேலைக்கு போவேன். அம்மா இறக்கி டேட்டில் அந்த வேலைக்கு போவேன். அதுக்கப்புறம் 10th 12th லீவில் ஜுவல்லரி ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓ சூப்பர். காலேஜ் டேஸ் ஃபுல்லாக பார்ட் டைம். மார்னிங் வந்து தான் சென்ட் மேரிஸ் படிக்கிறேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். மார்னிங் 1 o'clock ஆஃப்டர்நூன் 1 o'clock காலேஜ் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே ஒர்க் போனேன். நைட் 9:30 திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் பிரேக் விட்டுட்டு திரும்ப மேரேஜ் குழந்தைகள்லாம் முடிஞ்சது. ஸோ ஞாபகம் இருக்கு இல்லையா, நீங்கள் முதல்ல எங்கே ஜாயின் பண்ணி எல்லாம் ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? ஃபஸ்ட்டு ஆடிட்டர் வேற யாருக்காவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டிஎம்பியில் ஜாயின் பண்ணீங்க, டிஎம்பியில் இருக்கீங்க, வெரி குட், சூப்பர். ஜெயபால் ஸ்பீக்கில் இருந்தீங்க, சூப்பர். அப்புறம் மதுரா கோட்ஸா? ஓகே ஓகே. வேற யாருக்கா ஃபர்ஸ்ட் ஜாபோட எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கா? எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கார், ஃபர்ஸ்ட் 2 வீலர். என் ஃபர்ஸ்ட் கார் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மாருதி 800 2000 வாங்கினேன். செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறவங்கனால அந்த ஒரு காரை வாங்குறங்கிறது ஒரு பெரிய ஃபீலிங். அது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் 2 வீலர் பார்த்தோம்னா லூனா 9th ஸ்டாண்டர்ட்லயோ 8th ஸ்டாண்டர்ட்லயோ வாங்கி கொடுத்தாங்க லூனா. அப்புறம் எக்ஸ்ப்ளோரர் வச்சிருந்தேன். அப்புறம் பஜாஜ் M80 வச்சிருந்தேன். அப்படி ஒன்றா மாறி மாறி வந்துச்சு. பட் வி ரிமெம்பர் அவர் ஃபர்ஸ்ட் கார், அவர் ஃபர்ஸ்ட் 2 வீலர் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் நடந்த விஷயத்த நம்ம சீக்கிரமா மறந்துட மாட்டோம். இப்போ நான் இப்போ யோசிச்சு பார்த்தா ஒரு 5 கார் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். முதல் கார் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு 3வது கார் கிட்ட டக்குன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல ஆழமா ரெஜிஸ்டர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்ங்கிற ஒரு காரணம் வந்து இந்த ஆப்பிள் சாப்பிட போட்டு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஆள் ரொம்ப பசியா இருக்காங்க. அவங்க பசியா இருக்கும்போது ரொம்ப ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கு. உடனே ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க. அந்த ஆப்பிள் சாப்பிட்டோம்னா அப்படி தேவாமிர்தமா இருக்கும். 2வது ஆப்பிள் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், பட் பசி அடங்கிருச்சுல்ல, அது அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு 3வது 4வது ஆப்பிள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சூத்தியான பக்கத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டு நல்லா இருக்கிறத மட்டும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 6வது ஆப்பிளும் தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி தான். ஸோ லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி தேர்கிறது என்னன்னா, முதலாட்ட நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அது போக போக என்னன்னா அது வந்து ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடும். நான் துபாய் ட்ரிப்னு போட்டிருக்கேன். இது எதுக்காக போட்டிருக்கேன்னா, இப்போ எங்கள் வீட்டில் நடக்க போகிற ஒரு விஷயம். அடுத்த மாதம் வந்து நாங்கள் என் ஃபேமிலியாக சேர்ந்து துபாய் ஒரு ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. பட் எனக்கு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப வரமாட்டேங்குது. ஏன்னா இது 4வது ட்ரிப்பு. அதே டெசர்ட் சஃபாரி, அதே புர்ஜ் கலிஃபா. ஸோ என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், காசை திருப்பி ஒரே இதில் போட்டு வீணாக்க பிடிக்கல. எத்தனை நாட்டை தான் ஒரே நாடை பார்க்கறது, இதை புதுசாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அது மாதிரி வரட்ட நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வரும்போது வந்து பிஸ்னஸ் கிளாஸ் ஏர் டிராவல் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி சுகமாக இருந்துச்சு. அப்படி ஃபீல் நம்ம காசு கொடுத்துலாம் வாங்கலை, பட் அப்கிரேட்ல வந்து ஒரு சந்தோஷம். ஸோ நீங்கள் இப்போ நான் ஒரு எக்கனாமிக் பேசஞ்சர் போகிறவனுக்கு அந்த பிஸ்னஸ் கிளாஸில் ஃபஸ்ட் டைம் போகும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பட் இதுக்காக ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் ரெகுலராக போகிறவங்களுக்கு ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னு கேட்டால் கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகணும்பாங்க, இல்லை ப்ரைவேட் ஜெட்டில் போனால் நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகும். ஸோ அவனுக்கு அவனுடைய ஃபர்ஸ்ட் வந்து வேற இருக்கும். கரெக்டா? சீக் நாவல்ட்டி, புதுசாக பார்த்துட்டே இருக்கணும், எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கணும், பி ஓப்பன் டு நியூ திங்ஸ். பெங்களூர் போனோம்னா புது பப்பை போய் பார்க்கணும். எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலோ அது கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணணும். இப்போ குஜராத் போனோம், குஜராத்தில் போனால் அங்கே சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த ஊருக்கு போனோம்னா அங்கே என்ன என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ணணும். அப்படிதானே? வியட்நாம் போய் என்ன சொன்னீங்க சொல்லுங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்க, புதுசாக என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ட்ரிப் சார். ஃபர்ஸ்ட் ட்ரிப் இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரிப் உங்களுக்கு யூஎஸ் தானே? வியட்நாமுக்கு ஃபர்ஸ்ட் டைம். வியட்நாம் ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஓகே. எக்ஸைட்டிங்காக இருந்தது. புதுசா நிறைய பார்க்கறதுல புதுசா எல்லாமே புதுசாக இருந்தது. எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு ஃபின்லாண்ட் ட்ரிப் பண்ண ரொம்ப ஞாபகம் இருக்கு. நிறைய செய்யாத விஷயம்லாம் பண்ணேன். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் யோசிக்காத விஷயங்கள்லாம் நிறைய பண்ணேன். கடலில் ஜீசஸ் மாதிரிலாம் நடந்தேன். ஆனால் ஐஸ் கடல். அப்புறம் வந்து லேக்கில் என்னன்னா ஃபுல்லாக ஃப்ரோசனாக இருக்கும். மீன் பிடிக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இது மாதிரி வச்சு ஓட்டை போடுவாங்க. ஓட்டை போட்டு அந்த இடத்துல ரவுண்டாக இருக்கிறதுக்குள்ள மீன் பிடிப்பாங்க. ஸ்னோ ஃபுல்லாக லேயர் இருக்கும். ஒரு போர்ஷன் மட்டும் கட் பண்ணி அதுக்குள்ள இதை போட்டு மீன் பிடிக்கிறது, அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு.
ஸ்னோ பைக்கிங், நம்ம சாதாரண பைக்கிங் பார்த்துருக்கோம், ஸ்னோவில் பைக்கில் அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. சானா, அந்த சானா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இங்கே மாதிரி கிடையாது. அங்கே வந்து யூ ஆர் நாட் அலோட் டு வேர் எனிதிங். அவங்க ஃபேமிலியோட தான் உட்காந்துருப்பாங்க, அவங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. பட் வி எக்ஸ்பெக்டட் டு பி லைக் தட் ஒன்லி தேர். ஸோ அது ஒரு வித்தியாசமான அனுபவம். நமக்கு நம்ம ஊர் கலாச்சாரம் நம்ம எப்படி ஆகலாம் அப்படின்னு ரொம்ப இருக்கும். பட் அந்த ஊர் போயிட்டா ரோமன் அட் ரோம் தான், கரெக்டா? அந்த ஊரில் என்ன செய்யறாங்களோ அப்படி இருந்தால் தான் அவங்க நம்ம மரியாதை கொடுத்த மாதிரி, இல்லைன்னா அவனை அதை அசிங்கப்படுத்துற மாதிரி. எப்படி இப்படிலாம் இருக்க சீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவனுக்கு இவன் நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்மளை பார்த்து சீன்னு சொல்றோம்னா அவனுக்கு கோவம் வருமா வராதா? ஒரு பக்கெட் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் எல்லாரும். ஸோ நம்ம வந்து நிறைய புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒரு பக்கெட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் என்னெல்லாம் அட்வென்ச்சர்ஸ் வேணும் ஆசைப்படுறீங்க. எனக்கு வந்து இந்த ஹாட் ஏர் பலூனில் போகணும்னு ஆசையாக இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக டர்க்கியில் போகணும்னு ஆசையாக இருக்குது. கப்படோசியான ஒரு ஊரில் போய் போகணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து நமக்கு வந்து ஒரு விஷன் இருக்குன்னா அதை நோக்கி நம்ம மனசை செயல்பட ஆரம்பிச்சிடும், கரெக்டாக? இது மாதிரி நமக்கு நிறைய அனுபவங்கள் மேலே ஆசை இருக்கும். ஸோ வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வாண்ட் டு ட்ரை. எந்தெந்த கண்ட்ரி போகணும் ஆசைப்படுறீங்க? ஜப்பான் போகணும் ரொம்ப நாளாக மனசில் ஆசை இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் சில வி ஹேவ் சம்திங் இன் பக்கெட் லிஸ்ட். என் வாழ்நாளுக்குள்ள பக்கெட் லிஸ்ட் என்ன தெரியுமா? பக்கெட் லிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா? சின்ன சின்ன ஆசைன்னு சொல்றதோட என் வாழ்நாளுக்குள்ள நான் இதெல்லாம் பார்த்துடணும், இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. எவ்வளோ நாள் வாழும் தெரியாது. பட் இதனால மனசில் நினைக்கிறதுனா இந்த ஒரு பிஃபோர் மை லைஃப் டைம் இதெல்லாம் பண்ணிடணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அது மாதிரி விஷயம் தான் பக்கெட் லிஸ்ட்னு சொல்றாங்க. இதை கிரியேட் பண்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஒரு பக்கெட் லிஸ்ட் எழுதுங்கன்னு சொன்னா அதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. எழுதுவோம், சும்மா எழுதுவோம். ஆசைப்படலாம் எழுதுங்க. வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும் ஆசைப்படுறீங்களோ அதை பக்கெட் லிஸ்ட் எழுதுங்க. எழுதுனீங்கன்னா தான் அதை நோக்கி ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு வந்தா கூட, ஆமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் ஹெலிகாப்டர்ல போன ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சு. அது எனக்கு எப்படி நடக்கலாம் தெரியாது. ஒரு ஆட்டம் வந்து இங்க போப்ஸ் காலேஜா எங்க பண்ணி வந்துச்சு, நம்ம சாயர்புரத்தில் திரும்ப வந்து வளநாட்டுக்கிட்ட ஒரு காலேஜில் தான் ஹெலிகாப்டர் வந்துச்சு. டிக்கெட் 3500 4000 சொல்கிறாங்க. நம்ம அது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சொன்னாங்க, நான் ஹெலிகாப்டரில் ரைடு போகிறேன் வாரிங்களான்னு கேட்டாங்க. உடனே போயிடுச்சு. ஏன்னா பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு, அது டிக் பண்ணுறது வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உடனே ஹெலிகாப்டர் போய் ரைடர், அப்பா வாழ்க்கையில் ஹெலிகாப்டர் ரைடு பார்த்தாச்சு. அது மாதிரி அந்தமான் போகும்போது ஸ்கூபா டைவிங் போனேன். அதான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம ஒன்னொன்னா முடிக்க தான் அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட். வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் டாக்குமெண்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க மனசில் அதிகமாக ஞாபகம் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் வந்து, ஒரு பிள்ளை பிறந்தவொடனே நிறைய பேர் தான் பண்ணுவாங்க, சிலர் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைகளோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து அப்படியே மயில முக்கி எடுத்து அதை பத்திரமா வச்சுக்கிடுவாங்க. இல்லை அந்த பிள்ளை முதல்ல பேசும், அம்மா அப்பான்னு ஏதாவது பேசும். அதை இப்போ இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அமரன் படம் பார்த்தீங்களா? அதில் வந்து அந்த பிள்ளை பேசுறத அந்த அம்மாக்காரங்க எடுப்பாங்க. அது வந்து ஃபியூச்சரில் ஒரு போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக அந்த சின்ன வயசில் பண்ண விஷயங்களை வி கேன் டூ வாய்ஸ் ரெக்கார்டிங். நான் என் பையன் பிறக்கும் போது என்ன பண்ணேன்னா, அவன் December 2 பிறந்தான். அந்த கேலண்டர் ஷீட்டை பத்திரமா எடுத்து வச்சு அவனுடைய ஆல்பத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோவாக வச்சுருந்தேன். ஸோ December 2 உள்ள கேலண்டர் ஷீட்டை வந்து ஒரு மெமரியான ஒரு விஷயமா வச்சுருந்தேன். அது மாதிரி நம்ம பிறந்த நாள் உள்ள பேப்பரை கூட சேவ் பண்ணி வைக்கலாம். இது நமக்கு யாரும் நம்ம பண்ண மாட்டாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணிக்கலாம். அவளுக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும், என் பிறந்த நாளைக்கு என்ன நடந்துச்சு. ஸோ அந்த பேப்பரை நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா இட்ஸ் மெமரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் டாக்குமெண்ட் பண்ணலாம். ஸோ நவ் டேக் சம் டைம் டு ரைட் டவுன் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஒரு 2 minutes. நானே பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, அப்பப்போ நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கும் அது ஞாபகம் வரும். நீ முன்னாடி வந்துடலாமே, எக்ஸ்கியூஸ் மீ. ஃபர்ஸ்ட் டைம் ஐ டிட் இட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் அந்த முறை பண்ணும்போது ரொம்ப மைண்டில் ஞாபகமாக இருந்திருக்கும்.
Any three things? First time you traveled abroad, first time you did something new, first time you tried something which you have not done before. மணி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க ரெண்டாவது. முடிச்சிங்களா? Want to share something? Not compulsory, but you can share. Any first experience you want to share, Ram? சார் ஆக்சுவலாக சின்ன வயசில் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கள் வீட்டில் நான் பைக் கேட்க ஆரம்பிச்சேன் சார். நான் வந்து சின்ன பைக் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்கி கொடுத்தா கூட ஓகே தான் அப்படின்னு 10th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேட்டுட்டே இருந்தேன் சார். ஓகே. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் அந்த லாஸ்ட் ஒரு 3 months பைக் வாங்கி கொடுத்தாங்க. அது ஞாபகம் இருக்கு. ரொம்ப சூப்பர். அந்த பைக்கில் நான் ஸ்கூலுக்கும் போயிருந்தேன்னா ஓகே, அதனால மறக்கவே முடியாது. அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு 3 ரூம் வச்சு ஒரு சின்ன வீடு கட்டியிருந்தேன் சார். அது என்னுடைய ஐடியாவில் ரெடி பண்ணால் அதுவும் என்னால் மறக்கவே முடியாது. ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் டு தாய்லாந்து, US இது எல்லாமே எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கு. ஓகே, சூப்பர். வேற யாராவது? anybody else like to share? எனக்கு என் ஃபர்ஸ்ட் டெலிவரி மறக்க முடியாது. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் டைமா நான் பேங்க் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் மறக்கவே முடியாது சார். வந்து நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை கூட அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் அது பண்ணதே கிடையாது. அப்போது எனக்கு இந்த கரண்ட் போயிருச்சா வந்து ட்ரெயின் பண்ணும்போது அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. இப்போ என்ன வேலை கொடுத்தாலும் நம்ம செய்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். அது அதனால தான் இல்லையா? ஓகே. வேற யாரும் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஜெயபால் சொல்லுங்க. ஜெயபால். 8 வயசுல ஸ்ரீலங்கால பிறந்தேன். 7 வயசு முடிஞ்சு இந்தியா போயிட்டேன். அப்புறம் ஸ்ரீலங்கா போய் நான் பிறந்த ஆஸ்பத்திரி பிறந்த வீடியோ பார்த்துருந்தேன். ஓ அப்படியா, சூப்பர். எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது? வித்தியாசமானதா இருந்தது. அது பெட்ல படுத்து பார்த்தேன். அந்த பெட் தான் நல்லா தெரியுமா? அந்த வார்டு நம்பர் யூபிஎஸ் ஓடுதா இல்லை கரண்ட்ல? கரண்ட் வந்துருச்சா? ஜெனரேட்டர் ஓடுதா? கரண்ட் வந்துருச்சு நினைக்கிறேன். இன்னொட்டில் வரும். இன்னொட்டில் வரும்னாலும் என்னதுன்னு தெரியல. மெயினான ஆஃப் பண்ணிட்டோம்னா சரி, பேசுறதுக்கு லைட் வேண்டியதில்லை. காயத்ரி சொல்லு, அவன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதோட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போ அதான் அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் அதான். ஓகேயா? கரண்டை தயவுசெய்து கொஞ்சம் ஒத்துழைத்திரு ராம். அது ஓகே. எனக்கு ப்ரொஜெக்ட் மட்டும் வருமானு தெரியல. வரலாம் பரவாயில்ல. வில் கண்டினியூ. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆல்டர்னேட்டிவா போடலாம். ஜெனரேட்டர்ல ஓடட்டும். ஜெனரேட்டர்ல போட்டு விட்டுருங்க. மழை இல்லை, இப்போ மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? மணி ஃபுல்லா ஜெனரேட்டர்ல ஓடட்டும் செஷன் முடிவு வரைக்கும். ஓகே. ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கிறத பார்க்குறேன் சார். மெமரிங்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒரு லிங்க் இருக்கு. செகண்ட், மேக் இட் மல்டி சென்சரி. ஒரு விஷயத்த சொன்னீங்களா பிரபு. ஸோ நீ கண்ணால் மட்டும் தான் பார்த்த, அவர் ஃபீலும் பண்ணார். ஸோ அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஒரு காலமாக மனசை பதியும். ஸோ வி ஆல்வேஸ் லேர்ன் சம்திங் பை மெமரி, பை மல்டி சென்சரி தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், ஒரு சின்ன குழந்தை எல்லாமே இட் லேர்ன்ஸ் பை டச். எடுத்து வாயில் வைக்கும். நமக்கு இதை போய் வாயில் வைக்குதுன்னு சொல்லும். பட் அதுக்கு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் நாக்கில் வச்சு பார்க்கும், ஓந்து பார்க்கும். ஸோ அந்த சென்சரி தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வி மேக் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஒன்லி பை அவர் சென்சஸ். ஸோ அந்த சைல்ட்ஹுட் கண்டிஷனிங் நமக்கு கண்டிப்பாக எல்லாத்துலையும் இருக்க தான் செய்யும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை சும்மா பார்க்குறதுக்கும் அதை நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அது நம்ம மெமரியில் அதிகமாக ரிட்டன்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பை மேக்கிங் யூஸ் ஆஃப் மல்டி சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆழமாக ஆகுது. ஸோ நம்ம 5 சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ்: கேட்குறது, பார்க்குறது, டேஸ்ட்டு, வேற என்ன, ஸ்மெல்லு, டச். ஓகே. ஸோ விஷுவலில் நம்ம எப்படி இம்பாக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம நல்லா இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஒன்று போட்டு நம்ம ஒன்று காமிச்சோம்னா நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்டாக போடுறதோட இமேஜஸ் போடும்போது, இல்லை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடும்போது, ஒரு கிராஃப் போட்டு காமிக்கும் போது நல்லா மைண்டில் பதியும். ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆப்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணுறது நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். கலர் தீம்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னன்னா நம்ம மெமரியை இன்னும் பெட்டராக ஆக்கும். ஆடிட்டரி, கரெக்டா? எல்லா குடும்பத்துக்கும் சில பாட்டுலாம் இருக்கா? சினிமாலெலாம் காமிப்பாங்க. ஃபேமிலி சாங்கை பாடினோடனே யாதோ கி பாராத் அப்படின்னு சொல்லி நாளை நம்மதே அப்படின்னு பாடுவாங்க. அண்ணன் தம்பிலாம் சேர்ந்துருவாங்க. பட் எல்லா வீட்லேயும் ஒரு ஃபேமிலி சாங் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதெல்லாம் நாங்கள் பாட்டு விடுவோம். ஆமாம் 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 ஆமாம். இந்த ஐ லவ் யூ, யூ லவ் மீ, யார் பார்னியோடைய சாங்கு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரும்போதெல்லாம் திங்க் அபவுட் அவர் சைல்ட்ஹுட் டேஸ், அவர் பேரண்ட், யங் பேரண்டாக இருந்த காலத்தில் உள்ள விஷயங்கள். லவ் சாங்ஸ் லவ் பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். லவ் பண்ணும்போது அந்த லவ் சாங்ஸ் இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பாட்டை கேட்கும்போது வரும், கனெக்ட் ஆகும். இந்த பாட்டு அந்த காலத்தில் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகும்.
மியூசிக்கு, பிஜிஎம். பிஜிஎம் போடுறாங்க, பிஜிஎம் போட்டோம்னா நமக்கு எந்த படம் சொல்லிடுது. ஸோ பிஜிஎம் வச்சு யூ ஆர் ஏபிள் டு ரெகனைஸ். இட் கேன் ட்ரூ. இதெல்லாம் வாய்ஸ். இப்போ வந்து ஒரு வாய்ஸை கேட்டோன்னே இது யாரோட வாய்ஸு, சிங்கரோட வாய்ஸாக இருக்கலாம், இல்லை யாரோடைய வாய்ஸை கேட்கும் போது அவர் வராரு அப்படின்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ மல்டி சென்சரி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து when we learn things by all our senses. தொடுறது, குழந்தைக்கு நம்ம எப்படி லவ் காமிக்கிறோங்கிறது தெரியும். we touch, we cuddle. ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் we are imbibing a memory into the child that he is a very close person, very important person in our lifeங்கிறது டச் மூலமாக தான் பண்ணுறோம். ஸ்மெல். சம்டைம்ஸ் சம் ஃபுட் ரிமைண்ட்ஸ் us of our எங்கள் கிராண்ட் மதர் டேஸ், ஒரு அம்மா வீட்டில் எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, சின்ன வயசில் பண்ணுவாங்க, இது மாதிரி ஞாபகங்கள் கொண்டு வரும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இது ஞாபகம் வருதா? எனி சென்சரி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது ஞாபகப்படுத்துதா? ஒன்றா ரெண்டு எழுதுங்க. எனி சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் தட் ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் சம்திங் ஆஃப் த பாஸ்ட். எங்கள் ஹாஸ்டலில் ஒரு பர்டிகுலர் குருமா ஒன்று பண்ணுவாங்க. அந்த குருமா ஸ்மெல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு, எங்கள் ஹாஸ்டல் குருமா ஸ்மெல் மாதிரியே இருக்குது அப்படின்னு இருக்கும். அது மாதிரி பாடல்கள். ஆமாம். ஸோ சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள். அந்த ஸ்மெல் வந்தாலே இல்லை அந்த சாங் கேட்டாலே எனக்கு வந்து அது ஞாபகம் வரும். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்தால் யூ கேன் ரைட் டவுன். ஓகே, லெட்ஸ் மூவ் ahead. This is the most important part. இதில் 8 பாயிண்ட் இருக்குது. அதில் சில பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப கரெக்ட் ஆகிடுச்சு. நம்ம நிறைய நேரங்களில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் மனசில் பதிய மாட்டேங்குதுன்னு கேட்டோம்னா, நம்ம அங்கே இருக்கிறதே கிடையாது. ஃபிசிக்கலி ப்ரெசென்ட், மென்டலி ஆப்சென்ட். நிறைய நேரத்தில் நடக்குதா? we are not mindful, we are not fully there, we are not immersing ourselves in the experience. இருக்கும்போது இருக்கிற பற்றி யோசிக்க மாட்டோம், வேற எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இருக்க வேண்டிய இடத்துல we are not fully there. ஸோ அது இல்லாதனால நம்ம நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம அந்த இடத்துல வந்து முழுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃபுல்லி என்கேஜிங் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆம்பிளிஃபைஸ் த இம்பேக்ட் ஆன் மெமரி. ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபுல்லாக அப்சர்வ்டாக இருந்தீங்கன்னா அது உங்கள் மனசில் வந்து நல்லா ஆழமாக பதியும். இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்ச் அண்ட் வாட்டர். கரெக்டாக ஒரு ஸ்பாஞ்சில் ஒன்றுமே இல்லை, அது தண்ணியில் முக்கின உடனே அப்படியே உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ எவ்வளோக்கு அது வந்து நல்ல கெப்பாசிட்டி ஃபுல்லாக இமர்சிவாக இருக்கோ இட் இஸ் ஏபிள் டு அப்சர்வ் ஸோ மச். இல்லைன்னா என்ன ஆகும், மேலே தொடச்சிங்கன்னா ஒன்றாகாது. ஹவு மச் யூர் அப்சர்விங் அவுட் ஆஃப் அ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பீயிங் தேர் ஃபுல்லி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பீயிங் மைண்ட்ஃபுல். ஸோ ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், ஒரு ஆள்கிட்ட மீட் பண்ணுறோம், அப்போ வந்து அவங்க கூட ஃபுல்லாக இருக்கோமா? ஆர் யூ கனெக்டிங் 100% வித் தட் பர்சன்? இல்லை மொபைல் ஃபோனை பார்த்துட்டே இருப்போம், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ we are constantly getting distracted and missing out on being with the person in front of us. So okay. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யார் கூட இருக்கோமோ இல்லை ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், we are getting distracted இல்லையா? being genuinely interested in other people. ஒருத்தவங்க வராங்க, அவங்க போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வாவ் ட்ரெஸ் நல்லா இருக்கு ராம், இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்குறோன்னா அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளும் அவனை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் டல்லாக இருக்கியே என்னாச்சு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு கனெக்ட்ங்கிறது வந்து எப்போ வராது அப்படின்னு கேட்டால் வந்தேன் பார்த்தேன் போனேன் அப்படின்னு கிடையாது. அங்கே போய் அவங்க கூட பேசும்போது அவங்களோட அப்பியரன்ஸு, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணுறது, தட் கிவ்ஸ் த ஃபீலிங் ஆஃப் பீங் வாண்டட். ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் நமக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அது கண்டிப்பாக நம்ம அதிகமாக ஞாபகம் வச்சுருப்போம். நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஆள் பேசும்போது நான் ரொம்ப சொல்லியிருக்கேன், லிசனிங்கில் வந்து டு பி வெரி கியூரியஸ். கேள்வி கேட்கணும், ஜென்வன்லி இன்ட்ரெஸ்டட். என்ன நடந்துச்சு அப்புறம்? ஸோ கேள்வி கேட்க கேட்க தே ஆர் கோயிங் டு ஓப்பன் அப். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறது மட்டும் கேட்குறது ஒன்று, நம்ம கேள்வி கேட்டு அதிகமாக தெரிஞ்சுக்கிறது வேறு. இப்போ பிள்ளைங்க ஸ்கூலில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருதுன்னா நம்ம வந்து ஹவ் வாஸ் எ டே அப்படின்னு கேட்டோம்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடும். இது கொஞ்சம் நோண்டி கேளுங்க, நிறையா சொல்லும்.
போனேன், அப்புறம் என்னாச்சு, கேட்க கேட்க அப்படியே ஓப்பன் அப் ஆகும். ஸோ பேசிக்கலி ஒன்லி வென் தே நோ தட் யூ ஆர் தேர் ஃபார் தெம், யூ ஆர் ஃபுல்லி கமிட்டட், தேர் கோயிங் டு ஓப்பன் அப். இல்லைன்னா சும்மா பேர் கேட்குறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டியாக கேட்குறாங்க, அப்படி தான் நான் நினைப்பேன் வெளியே. நான் எல்லாத்தையும் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறேன், ஃபைன் முடிஞ்சு. இதில் நான் கேட்டதுலேயும் வேல்யூ இல்லை, நீங்கள் கொடுத்த பதிலையும் வேல்யூ இல்லை. பட் ஜென்யூனாக கேட்டு என்ன ராம் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் யூ ஃபீல் தட் சார்ட் ஆஃப் இங்கே முழுமையாக இருந்து என்ன பேசுன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. டோன்ட் ஆல்வேஸ் பி இன் அ ஹரி. இது நான் எனக்கே சொல்லிக்கிறேன். எங்க போனாலும் பதட்டம், அடுத்தடுத்து இதுக்கப்புறம் 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 இருக்கிறத முதல் பாருடா, எதுக்கு வந்திருக்கோ அதை முதல் பாரு, அதை பார்க்க கிடையாது. இங்க இருக்கும் போது அடுத்த விஷயம், இங்க இருக்கும் போது அடுத்த விஷயம். we are always in a hurry, so we are not investing attention. இங்க இருக்கும்போது நம்ம இங்க இல்லாம வேற எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். மெமரிஸ் நீட் சம் டைம் டு ரெஜிஸ்டர். ஒரு மெமரி ஆறதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தா தான் ரெஜிஸ்டர் ஆகும், இல்லை ரெஜிஸ்டர் ஆகாது. பார்த்தியா, பார்த்தேன், ரெஜிஸ்டர் ஆகாது. ஆமாம்ல, சூப்பர்ல, அழகா இருக்குல்ல, அந்த ரெயின்போ பாரு, என்ன மாதிரி பேட்டர்னா போகுது பாரு, அதை பார்க்கும்போது மெமரி நிற்கும். இல்லைன்னா பார்த்தது தானே, இல்லைன்னா புதுசாக இருக்கு. ஸோ வெதர் வி ஆர் கிவிங் சம் டைம் ஃபார் த மெமரி டு ரெஜிஸ்டர் இன் அவர் மைண்ட். அட்டென்ஷன் இருந்தால் தான் கண்டிப்பாக அது மைண்டில் நிற்கும். ஸோ யார் கூட பேச போகிறீங்களோ, யாரையும் மீட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே போய் எவ்வளோ நேரம்னு தெரியாது. கொஞ்சம் கொஷின் டைம் வச்சுக்கோங்க, ஒரு ½ hour கூட இல்லை 50 minutes கூட போய் நிறுத்தி நிதானமாக நல்லா பேசிட்டு வாங்க. அப்படியே ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன் இருக்கும். அவன் வரட்டுமா, அது படப்படப்பில் இருந்தாலும் அவனை பேசவே மாட்டாங்க. இப்போ இடத்துக்கு போகிறோம், ஒரு ஹரிபரியில் போகிறோம்னா சரி அவர் பிஸியாக இருக்காரு, ஸோ கண்டிப்பாக என்ன ஆகாது, ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷனே அங்கே நடக்காது. ஒரு போகிற இடத்துல இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா அந்த நேரத்தை கொடுத்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த டைமை யூ ஹேவ் டு அலாட் தட் டைம் அண்ட் மேக் ஷூர் தட் யூ கோயிங் டு ஸ்பெண்ட் தட் அமௌண்ட் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் அண்ட் கனெக்ட் வித் தம் பர்சன். அப்படின்னா தான் அந்த மெமரி நமக்கு நிற்க போகுது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து வி ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்ஸ் க்ளோஸ் டு ஒன் அனதர். 6 to 8:30 இது 8:30 மணிக்கு அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு கேப்பே இல்லை. இப்போ இன்னைக்குள்ள உலகத்தில் ரொம்ப பிரச்சனை. இப்போ நான் வந்து இப்போ நான் என்னுடைய கேலண்டர்லாம் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேலண்டரில் என்ன ஆகும்னு கேட்டோம்னா 8:30க்கு அப்புறம் ஒருத்தங்க 8:30 மீட்டிங் முடிச்சு வந்துடுவேன். ஸோ ஐ எம் நாட் கிவிங் ஸ்பேஸ். ஸோ இங்கே நடந்த விஷயத்தை நான் உள்வாங்கிறதுக்கு நான் நேரமே கொடுக்கல. ஒரு மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் அடுத்த மீட்டிங் நான் போனேன்னா இந்த மீட்டிங் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காது, என்ன பேசுனாங்க. அந்த மீட்டிங் போனேன், மோத காமிச்சேன். கல்யாணம் நிறைய பேர் போவாங்க இல்லையா, நிறைய கல்யாணம் போவாங்க இல்லையா, இந்த கல்யாணத்துக்கு மோத காமிப்பாங்க, அடுத்த கல்யாணம் மோத காமிப்பாங்க. அவங்க பொறுத்து அட்டண்டன்ஸ் போடுறது தான். அங்கே போய் ஃபுல்லாக இருந்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ டோன்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் க்ளோஸ் டு ஒன் அனதர். ஒரு புது இடத்த விசிட் பண்ணுறீங்களா, அதுக்குன்னு தேவையான டைம் கொடுங்க. ஸோ வி கோ டு அ பிளேஸ், ஹரிபரியாக பார்த்துட்டு வரோம், அப்புறம் அதை பார்க்கல இதை பார்க்கல அப்படின்னு இருந்துச்சா, அப்படின்னு இருக்கா, அப்படியா அந்த ஊர் அல்வா ஃபேமஸா அப்படி கூட தெரியாத அளவுக்கு நம்ம போயிட்டு வந்துடுவோம். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் டேக் சம் டைம் டு அப்சர்வ். ஸோ அப்சர்வ் இன்வெஸ்ட் அட்டென்ஷன் தான். எங்கே இருக்கமோ அங்கே முழுமையாக இருங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போகிறீங்களா, அங்கே எழுதியிருப்பாங்க, நிறைய எழுதியிருப்பாங்க. நீங்கள் அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக வாசிக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் இந்த பெயிண்டிங் யார் வரைஞ்சா, இது எந்த பீரியடில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ பெரிய மியூசியம் போகிறீங்க, ஃப்ரான்ஸில் ஒரு மியூசியம் இருக்குது, அந்த மியூசியம் பேர் என்னது, லூவர் தி மியூசியம். லூவர் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மியூசியம் இன் த வேர்ல்டு. அந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்கும், நிறைய நமக்கு தெரியாது. பட் அந்த மோனாலிசா பெயிண்டிங் பக்கம் போய் பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. என்னடா பார்த்துட்டு இருக்காங்க, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. பட் நாங்கள் மோனாலிசா பெயிண்டிங் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படின்னு வித்தியாசமான பெயிண்டிங் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அது நல்லா பார்க்கும்போது என்ன ஆகுது, அவங்க மனசில் அது அதிகமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்சர்வ் ஆகுது. அது மாதிரி ஒரு சீனிக் பிளேஸ் போகிறீங்களா, அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணணும், அந்த ஊரில் கிடைக்கிற அட்வென்ச்சர்ஸை என்ஜாய், அந்த ஊருக்கு சில அட்வென்ச்சர் இருக்கும். ஒரு ஊருக்கு போனால் ட்ரெக்கிங் பண்ணலாம், ஒரு ஊருக்கு போனோம்னா போட்டிங் போகலாம், வாட் எவர். ஸோ அந்தந்த ஊரில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஊர் மக்களுடைய லைஃப் ஸ்டைலை பாருங்கள். நான் அவரோட கொடைக்கானல் இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரைபல் வில்லேஜ் போயிருந்தேன். ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரைபலோட பிஹேவியரை வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு வித்தியாசமான வாய்ப்பு. அவங்க எப்படி இருக்காங்க எல்லாம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி கோயிங் டு அ பிளேஸ், இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறீங்க, சும்மா இடத்த மட்டும் பார்க்குறதுக்காக நான் போகல,
இப்போ நம்ம அந்த ஊரில் அந்த பீப்புளோட கல்ச்சர் எப்படி இருக்குது. இப்போ ஜப்பான் போகிறோம் அப்படின்னா ஜப்பானில் வந்து அந்த பீப்புளோட கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்புறம் அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மெதுவாக பேசுவாங்க ஒரு சில கண்ட்ரியில், ஒரு சில கண்ட்ரியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைலை வச்சு அவங்களுடைய பிஹேவியர் நம்ம நிறையா பார்க்கலாம். ஸோ ஆல்சோ நாட் ஒன்லி அபவுட் த பிளேஸ், ஆல்சோ அபவுட் த லைஃப் ஸ்டைல். அதெல்லாம் நம்ம போய் நல்லா அப்சர்வ் பண்ணால் தான் நம்மளால தெரியும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர் ஐ வாண்ட் டு சே. நிறையா பணம் செலவழிச்சு தான் ஒரு ஊருக்கு போகிறோம். ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறோம்னா வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி. அங்கே போய் ஹரிபரியாக பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம பண்ண மணி வந்து வேஸ்ட். நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து சேமித்து நீங்கள் ஒரு ஊருக்காக போகிறீங்க, போயிட்டு அங்கே படப்படப்படன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அங்கெல்லாம் போனோமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம செலவழிச்ச காசு வேஸ்ட். அதுக்காக நம்ம ஃப்ளைட் எடுத்து போயிருக்கோம், அங்கே போய் இருந்திருக்கோம், பட் யூ நாட் ரிமெம்பர் எனிதிங். ஆல்பத்தை பார்த்தா தான் ஞாபகம் வருது, அப்புறம் நீ அங்கே இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கேன், போனோன்னா முதல் ஃபோட்டோ தான் எடுப்பாங்க. they don't believe their own brain, so they always go and take only photos. அந்த ஃபோட்டோ எத்தனை பார்ப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. இதுக்குள்ள சூழ்நிலையை பார்த்தோன்னா எக்ஸசிவ் ஃபோட்டோஸ் தான். ஒரு how much of it we see பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா அது அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது. ஸோ எவ்வளோ நம்ம மைண்டில் உள்ள வாங்க முடியும் பாருங்கள். எல்லாமே ஃபோட்டோவில் எடுக்குங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் மெமரி தான். பட் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ட்ரை டு சி how much you can take from our experience. இதை பற்றி ஒரு 2 minutes எழுதுங்களேன். சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் யூஆர் ஃபுல்லி இமர்ஸ்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால உங்களுக்கு அந்த ரிமெம்பர் நல்லா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற விஷயம். இது நல்ல விஷயங்களாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம். பட் சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த டைமில் அந்த ஃபுல்லாக இமர்ஸ்டாக இருக்கும் போது அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனால் திருப்பி அதே மாதிரி தான் ஆயிரும். மெமரி வந்து இந்த 8 பாயிண்ட் மெமரி இருக்காது. அந்த 8 பாயிண்ட் பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்கள் மெமரியாக மாறும். உங்களோட மல்டி சென்சாரி நீங்கள் எழுதுறீங்க, பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்க. இதை நீங்கள் விசிட் பண்ண இடத்துல நீங்கள் பார்த்த ஏதாவது விஷயம் ஞாபகம் இருக்கா? ஏதாவது ரொம்ப மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். யாருனாலும் எதனாலும் ஷேர் பண்ணலாம். சார், ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் டெம்பிள். ஆமாம், டெம்பிள் உள்ளே போனோடனே எனக்கு அந்த ஸ்கல்ச்சர் இதெல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் சார். உள்ளே போனாலே ஒரு வைப் கிடைக்கும், அது எனக்கு மறக்க முடியாது. லண்டன் டவர் பிரிட்ஜ் பக்கத்தில் உட்காந்து நான் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணேன் சார். அது என் லைஃப்லேயே மறக்க முடியாது. சூப்பர், வெரி குட், நைஸ். வேற யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இமர்சிவாக இருந்த டைம்? யூ ஆர் டோட்டலி இமர்ஸ்ட். சுகுமார்ஜி? Okay, so we are constantly trading between time and money, correct? We spend time to earn money and we spend money to earn time or use the time for leisurely purpose. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃப்ரீயாக இருக்கணும், எல்லாம் சமைச்சு என்ன செய்ய போகிறேன், நான் அவட ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்க போகிறேன், கரெக்டாக? ஸோ அல்டிமேட்லி யூ வாண்ட் அ லாட் ஆஃப் டைம். ரிட்டையர்மெண்ட்டில் ஃப்ரீயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும். ஸோ we are constantly trading between time and money. ரெண்டுமே தேவை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா டைமும் வேணும், மணியும் வேணும். மணி இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க முடியாது. பட் தேர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் விச் யூ கேன் பை ஈவன் வித்வுட் மணி, பட் கண்டிப்பாக டைம்லாம் வாங்க முடியாது. ஸோ வி நீட் போத் டைம் அண்ட் மணி, பட் ஸ்டில்
time is more important. ஏன்னா there are some experience which is less expensive or free. There are free experiences also. ஒரு 5-star ஹோட்டல் போனால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு டீ கடையில் போய் சாப்பிட்டாலுமே அது யார் கூட போகிறோமாங்கிறத பொறுத்து. ஸோ இட் கேன் பி an experience if you are having a time. ஜாலியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த டைம், லக்ஸரி ஆஃப் மணி வேறு, லக்ஸரி ஆஃப் டைம், அப்படியே ரிலாக்ஸ்டாக ஜாலியாக அப்படிங்கிறது வந்து இட் கம்ஸ் ஒன்லி வித் abundant availability of time. So if you are having lot of time, does not mean you are idle. It means you are rich. You don't have to trade your time for moneyங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கீங்கிறது தான் முக்கியமான விஷயம். நாலாவது வந்து மீனிங்ஃபுல் மூமெண்ட்ஸ். முதல்ல என்ன பார்த்தோம்? பவர் ஆஃப் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து மல்டி சென்சரி. மூணாவது வந்து இன்வெஸ்டிங் அட்டென்ஷன். நாலாவது பாயிண்ட் வந்து கிரியேட் மீனிங்ஃபுல் மூமெண்ட்ஸ். ஓகேயா? ஸோ எல்லாருடைய ஃபேமிலியிலும் சில ரிச்சுவல்ஸ் இருக்கும், ஒரு சில விஷயங்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக கொண்டாடுவோம் இல்லையா? ஸோ வி ரிமெம்பர், எங்கள் வீட்டில் தீபாவளினா என்ன பண்ணுவோம் தெரியுமா, எங்கள் வீட்டில் பர்த்டேனா என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? உங்கள் வீட்டில் தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க சொல்லுங்கள்? பலகாரம் செய்வோம், ஓகே, வீடை க்ளீன் பண்ணுவோம், பட்டாசு வாங்குவோம், ஓகே. எல்லார் வீட்லையும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ் தான் நம்ம நினைக்கிறோம், பட் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு மாதிரி பழக்கங்கள் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி புது துணி வாங்குவோம். அப்பா வந்து எங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் முன்னால் வச்சு அந்த துணி கொடுப்பாங்க, அது எல்லாரும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு ஆள் கும்பிடுவோம். ஸோ இதெல்லாம் ரிச்சுவல். இந்த ரிச்சுவலை எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த விஷயங்கள் நம்ம மனசில் ஆழமாக நிற்கிறதுக்காக. இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலத்தில் பெருசாக ஃபோட்டோலாம் கிடையாது, பட் ஐ ரிமெம்பர் வாட் ஹேப்பன் இன் மை சைல்ட்ஹுட் டேஸ் பிகாஸ் தட் ரிச்சுவல் வாஸ் தேர். காலையில் ஒரு 1000 வாழை வாங்கி போய் வெளியே போய் வெடி வைப்போம், ஒரு கோலம் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் தேர் இன் மெமரி பிகாஸ் இட் இஸ் மேட் அஸ் அ மீனிங்ஃபுல் ஒகேஷன். ஸோ மீனிங்கிறது நாம தான் கொடுக்குறோம். தீபாவளினா என்ன பெரிய விஷயமா, நரகாசுரனை இது பண்ணது பெரிய விஷயமா, அது மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு கிவ் மீனிங், நாம தான் அதுக்கு கொண்டு வரணும். கிறிஸ்மஸ் அப்படி தான், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒரு பெரிய விஷயம், எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்னா அப்படி பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அபவுட் மீனிங்ஃபுல் மெமரிஸ். ஸோ என்னோட 50th பர்த்டே வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கிற காரணம் வந்து மை 50th பர்த்டே மேட் ஸ்பெஷல் பை மை ஃபேமிலி. ஸோ எனக்கு ஒரு 50 கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க, ஒரு வீடியோ கம்பைல் பண்ணாங்க சீக்ரெட்டாக. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை பற்றி ஒரு சின்ன சின்ன கிளிப்லாம் வாங்கி போட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த 50th பர்த்டே எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும். அது மாதிரி அந்த விஷயம் தான் நான் ப்ரிப்பர்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ஒகேஷன்ஸ் வி ரிமெம்பர் ஃபார் லாங் டைம் பிகாஸ் ஆஃப் த மீனிங் வி கிரியேட்டட் டு த அந்த பர்டிகுலர் ஒகேஷனுக்கு நம்ம சில மீனிங் கொடுத்தனால தான் அது நம்ம மனசில் ஞாபகம் இருக்குது. பாம் செலிப்ரேஷன் 25th anniversary செலிப்ரேட் பண்ணணும்னு நான் நிறைய மாதிரி 10th anniversary செலிப்ரேட் பண்ணோம், அதுன்னு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ வி வாண்ட் டு கிரியேட் 25th anniversary. We are creating an occasion where we can create a meaningful memory. ஸோ இது மாதிரி மைல்ஸ்டோன் கொண்டாடுறதுல முக்கியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அது நம்மளுடைய மெமரி பேங்குக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. ஃபேமிலி கெட் டுகெதர், வருஷம் வர ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் எதுக்காக பண்ணுறோம்? ஏன் வாட்ஸ்அப்பில் பேச முடியாதா, வீடியோ கால் பண்ண முடியாதா? எல்லோரும் கனெக்ட் பண்ணுவோம், பேசுவோம். ஸோ யூ மேக்கிங் இட் மீனிங்ஃபுல். எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். நாமளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதோட யார்கிட்ட பேசி சொல்கிறாங்க, ட்ராவல் பண்ணும்போது தனியாக ட்ராவல் பண்ணுறதோட ட்ராவல் வித் குரூப். ஸோ நிறைய ஞாபகம் இருக்கும். அவன் பர்ஸை தொலைச்சி போனான், அது ஆச்சு, இது நடந்துச்சு, அவனை ஏமாற்றிட்டாங்க, ஸோ அவன் லேட்டாக வந்துட்டே இருந்தான், ஏதோ ஒன்று சொல்லுவோம். அந்த அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டே வந்து அந்த பீப்புள்னால ஞாபகம் இருக்கும். என்னோட சைனா ட்ரிப் வந்து நல்லா ஞாபகம் இருக்க காரணம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஏமாந்தாங்க, அது நல்லா டாக்ஸி டிரைவர் ஏமாத்திட்டான். ஸோ இது மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம தனியாக போயிருந்தோம்னா நம்ம ஏமாந்து யாரும் சொல்ல முடியாது. ஸோ மீனிங்ஃபுல் மெமரிஸ் எப்படின்னா when you travel with people அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுது, மீனிங்ஃபுல்லாக மாறுது. ஸோ ட்ரெடிஷன்ஸ், அமாவாசை லஞ்ச் இதை நான் எதுக்காக போட்டிருந்தேன்னா எங்களுக்கு வந்து எங்கள் அமாவாசைக்கு வந்து நம்ம இந்தியன் ட்ரெடிஷனில் வந்து ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப்புங்கிறது இன்னும் இருக்குது. ஸோ ஸ்கூல் இருந்தாலும் பரவாயில்ல, அமாவாசை லஞ்சு மட்டும் எங்களுடைய பாட்டி வீட்டில் போய் தான் நாங்கள் சாப்பிட போவோம். அன்றைக்கி வந்து எல்லோரும் தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு லஞ்ச் வைப்பாங்க. அதில் ஸ்பெஷலாக வைக்கிற விஷயம் வந்து
சாதமும் பாயசமும். நான் சாதமும் பாயசம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் ரொம்ப சின்ன வயசுல. பட் ஐ ரிமெம்பர் ஈவன் டுடே பிகாஸ் தட் ரிச்சுவல் வாஸ் ஹேப்பனிங் எவ்ரி மந்த். மாதம் மாதம் அமாவாசை அப்படின்னா எங்கள் அயம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ நீ கிரியேட் ரிச்சுவல் அரௌண்ட் சம்திங் வி ஆர் மேக்கிங் இட் மோர் மீனிங்ஃபுல். ஸோ ரிச்சுவலுங்கிறது நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கும்போது இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் என்னன்னா அது மெமரியில் போய் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது. ஒரு ரிச்சுவல் கொடுக்கும் போது தான் அதுக்குன்னு ஒரு வேல்யூ. ஒரு வெட்டிங் எடுத்துக்கோங்க, வெட்டிங்லேயுமே நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது. ஸோ தட் இட் ரெஜிஸ்டர்ஸ் இன் யர் மைண்ட். ஸோ அது அந்த ரிச்சுவல் இருக்கும்போது அது லாங்கராக நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகுது. அதுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்க போயிருப்போம், ட்ரெஸ் வாங்குவோம், புது ட்ரெஸ் வாங்குவோம், நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ எல்லாமே பிகம்ஸ் அ மெமரி. இது மாதிரி ஏதாவது 2 பாயிண்ட், ஒவ்வொன்றுக்கும் 2 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் எழுதணும் நீங்கள். எனி பர்டிகுலர் ritual or family tradition that has made your adds meaning to your life, which also becomes a memory. இப்போ கார்த்திகை தீபம் வருது நாளைக்கு. நிறைய பேர் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க, கொலக்கட்டை போடுவாங்க. இது வந்து ஒரு 10 வருஷம் இன்னொரு 20 years கழிச்சு பின்னாடி சொன்னா கொல்கட்டை வாட் இஸ் திஸ் கொலக்கட்டை அப்படின்னு கேட்கும். ஸோ அது உங்களுக்கு தான் மெமரியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு சில விஷயங்கள் கிடைக்கல, அவன் அதை வந்து விரும்பவும் இல்லை. அவன் எல்லாமே மொபைல் ஃபோனில் இருக்கு, கொலக்கட்டையும் மொபைல் ஃபோன்லேயே வந்துடுது. இல்லை யோசிச்சு பார்த்தா தீபாவளி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து டிவி பார்ப்போம். அந்த பட்டிமன்றம், சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் பார்க்குறது ஒரு சன் டிவி, மொத்தத்துக்கு 3 சேனல் தான், சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி. ஸோ அதனால் என்னென்ன சேனலில் என்ன இது போடுறான்னு முதல்ல எழுதி வச்சிடுறது. காலைல 10 to 10 அதை பார்க்கணும், அடுத்து 12 மணிக்கு இதை போடுவான், இதை பார்க்கணும், ஒளியும் போடுவான், அதை பார்க்கணும். இப்போ வந்து அதாவது டுடே வி ஆர் கர்ஸ்ட் வித் அபண்டன்ஸுங்க. உண்மையாக சொல்கிறதா இருந்தால் டூ மச் இஸ் நாட் மேக்கிங் இஸ் ஹாப்பி. when it was limited we enjoyed everything. Today we have everything. ஸோ என்ன ஆகுதுன்னா பார்த்துக்கலாம், அவசரம் இல்லை. we don't cherish that particular experience. இதை பற்றி யாராவது உங்களுடைய வீட்டில் வித்தியாசமாக கொண்டாடுற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. விஜய் நீ சொல்லுங்க மாமா. யூ வாண்ட் டு சே சம்திங்? கோயில் ஃபெஸ்டிவல். ஓகே, ஞாபகம் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ரெடியாக ஆரம்பிச்சிருவோம். விளக்கு பூஜை அப்படி ஒன்று டெய்லி ஒவ்வொரு நாடகம் அப்படி நிறைய பண்ணுவீங்க. புதுசா வீட்டில் உள்ள குழந்தைங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துற மாதிரி நிறைய பண்ணுவோம். ஓ சூப்பர் சூப்பர். அப்படி வரிசையாக ஒவ்வொரு நாள் அந்த ஒரு வாரமும் நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ கோயில் திருவிழா நிறைய ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க. அது கிராமத்து பக்கங்கள்லாம் அந்த கோயில் திருவிழானா அந்த ஒரு வாரம் களை கட்டும். இன்ஃபேக்ட் எல்லா ஊர்லேயும் ஒரு கோயில் திருவிழா இருக்கும். நமக்கு ஒரு நேட்டிவ் பிளேஸ் இருக்கும், அந்த நேட்டிவ் பிளேஸில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் திருவிழாங்கிறது இப்போ எங்களுக்கு விருந்தினரில் வந்து சட்டி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக போகிறதில்லை, முன்னாடி ரெகுலராக போகிற விஷயம். சட்டி பார்க்குறது, தேர் இழுக்கிறது, எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸிபிஷன் போகிறது. அங்கே போய் கடையில் போய் ஜாமான் வாங்குறது, என்னது ரோலர் கோஸ்டர் இதில் எல்லாம் ஏறுறது, ஜெயின்ட் வீலெலாம் ஏறுறது, அதெல்லாம் ஒரு மெமரி. lot of things. It's a lot of meaningful moments we create by making it a sort of a ritual. Okay, so meaningful in Jalamoda, I also want to talk about this called art of gifting memories. நான் பொதுவாகவே ஒரு கல்யாணம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா மொய் கவர் மாதிரி வச்சு கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் இஃப் யூ ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி, ஒரு க்ளோஸான ஒரு ஆள், நம்ம ஒரு பவுன் கொடுக்க போகிறோம், ஓரளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக கொடுக்க போகிறோம் நம்ம நினச்சோம்னா, இப்போ நான் பண்ணேன்னு சொல்கிறேன். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் என்ன பண்ணுவோம்னா, எங்களுடைய சிஸ்டர்ஸோடைய பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகும்போது ஐ குட் ஹவ் கிவன் தம் ஒரு சவரன் கொடுத்துக்கலாம், 2 சவரன் கொடுத்துக்கலாம். இதே 50,000 60,000 ஆயிருக்கும். இன்றைக்கி பவுன் விலை ரொம்ப கூடிருச்சா, 60,000 ஆயிடுச்சு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு பவுன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹனிமூன் கிஃப்ட் பண்ணோம். ஸோ சம்டைம்ஸ் யூ கேன் கிஃப்ட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வில் ரிமெம்பர் ஃபார் லாங்கர். இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து மனசில் வந்து அந்த ஹனிமூனுக்கு அவன் போனதுக்கு நான் ஃபுல்லாக ஸ்பான்சர், டிக்கெட்டு, தங்கின ஹோட்டலு எல்லாமே போட்டு பக்காவாக போட்டுட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களால ரொம்ப நாள் இருக்குது. இதே கோல்டு வச்சுருந்தோம்னா இட் would have been one of the many, but that experience is something we can gift which adds meaning.
கல்யாணம் முடிஞ்சாலும் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்காக விருது வாங்க சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டாட்களோட பழகுறது அதனால ஞாபகம் இருக்கும். அவங்களுக்காக ஒரு சிரமம் எடுத்து சமைக்கிறது, என்ன பிடிக்கும் அவங்களுக்கு கேட்டு வைக்கிறது. ஸோ நல்லா விருந்தோம்பல், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து நிறைய பேர் ஞாபகம் இருக்கும். என்ன சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா இன்னைக்குள்ள உலகத்தில் ஈவென்ட் டிக்கெட்ஸ், ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பிடிக்குமா, ஒரு ஏஆர் ரஹ்மான் டிக்கெட்டை வாங்கி ஒரு கிஃப்ட் அனுப்புறது, இல்லை இளையராஜா டிக்கெட்டு பழனி அனுப்பிட்டோம்னா நம்ம ஹாப்பியாக வாங்கிடுவோம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கிற ஒரு, இல்லை அலெக்ஸ் இன் வண்டர்லாண்ட் ஷோ, ஒரு காமெடி ஸ்டாண்டப் காமெடி டிக்கெட், ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது வந்து கிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் டீப்பன் பண்ணுது. ஒரு பொருள் கொடுக்குறத விட சில எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்போது வந்து அது நம்ம மனசில் ஆழமாக இருக்கு. ஓகே, யூஸ் த எமோஷனல் ஹைலைட்டர் பென் அப்படின்னு சொல்லி ஒரு 5வது பாயிண்ட். ஸோ எதுவரெல்லாம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அது நமக்கு ஞாபகம் இருக்கு. என்ன பண்ணி செலிப்ரேட் வின்ஸ் நோ மேட்டர் ஹவு ஸ்மால். சின்ன சின்ன விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுங்க, ஒரு எமோஷனல் ஆக்குங்க. நாங்கள் எங்களுடைய வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. நாங்கள் மண்டே டு ஃப்ரைடே கரெக்டாக வாக்கிங் போவோம். மண்டே டு ஃப்ரைடே ஒழுங்காக வாக்கிங் போகிறதுனால என்ன பண்ணுவோம்னா, சாட்டர்டே மட்டும் போய் வடை வாங்குவோம். அந்த ஒரு வடை சாப்பிட்றதுக்கு நாங்கள் பண்ணுற ஹைப் இருக்கிறது, அது ஏதோ பெருசா இவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்றத கூட அவ்வளோ பஜா பண்ண மாட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அந்த வடையில முறுமுறுன்னு இருக்கா, எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கா, எல்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணுவோம். என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு கோலை செட் பண்றோம், அந்த கோலை அச்சீவ் பண்றோம், நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்னா அடுத்த கோலை செட் பண்ண ஆரம்பிச்சிடும். செலிப்ரேட் அச்சீவ்மெண்ட் இஸ் மிஸ்ஸிங், ஸோ லைஃப் கெட்ஸ் எக்ஸாஸ்டட். ஒரு கோல் செட் பண்ணீங்களா, அச்சீவ் பண்ணீங்களா, செலிப்ரேட் பண்ணுங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த கோல் செட் பண்ணுங்க. கோல் அச்சீவ், கோல் அச்சீவ், கோல் அச்சீவ்னா நம்ம யாரு? ஸோ கோல் அச்சீவ் செலிப்ரேட், கோல் அச்சீவ் செலிப்ரேட்னா அந்த சைக்கிள் நல்லா இருக்கு. ஸோ வி டோன்ட் செலிப்ரேட் மூமெண்ட்ஸ். ட்ரீட் கொடுங்க. நான் பாஸ் ஆகிட்டேன், நான் வெற்றிகரமாக முடிச்சுட்டேன், நான் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு புது கார் வாங்கியிருக்கேன், வா டிரைவ் கூட்டு போகிறேன். ஸோ ஆல் ஸ்மால் திங்ஸ், செலிப்ரேட் ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸ் அக்ராஸ் டிஃபிகல்ட் எமோஷன்ஸ். எமோஷனுங்கிறது பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, கரெக்டா? அது நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். நான் 9th ஃபெயில் ஆனது எனக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்கு. ஜெயிச்சதை விட தோல்வி ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கும். We always remember failure is better. But the 9th failure made me stronger. அப்புறம் நம்ம ஃபெயிலே ஆகலை. ஸோ தட் ஃபெயிலியர் வாஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அது நமக்கு தெரியாது. அப்புறமா சோகமாக இருந்துச்சு, தோத்துட்டுமே, ஃபெயிலியர் ஆகிட்டுமே, அப்பா அம்மா நம்ம நம்பினாங்களே. பட் அந்த தாட் ப்ராசஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், இனிமேல் தோற்றக்கூடாது, அது மாதிரி. சிமிலர்லி சஃபர்ட் பிஸ்னஸ் லாஸ், தட் ஆல்சோ மேட் பி ரெசிலியன்ட். ஸோ அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், சோகமாக இருந்திருக்கும், தூக்கம் வந்திருக்காது, ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். பட் இருந்தாலும் அந்த மெமரி வந்து நம்மளை ஸ்ட்ராங்கர் ஆக்கியிருக்கு, நம்மளை வந்து தவறான வழியில் மேற்கொண்டு கொண்டு போகாமல் இருக்கு. பி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தி. கிராட்டிடியூடுங்கிறது குறையுது. we need a lot of gratitude. நிறைய விஷயத்தை வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ கேன் திங்க் அபவுட் எனி மூமெண்ட் வேர் யூ ஃபெல்ட் எமோஷனல், யூ கேன் ரைட் இட் டவுன். ஏதாவது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, ஸ்பெஷலி நெகட்டிவ் திங்ஸ் நிறையா. ஸோ வி டாக் அபவுட் ஹாப்பி மெமரிஸ் தான். பட் எனக்கு வந்து நான் 9th ஸ்டாண்டர்டு தான் நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பட் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா த லெவல் ஆஃப் வாட் ஐ கெயின் அவுட் ஆஃப் திஸ் இஸ் மோர் தென் வாட் ஐ லாஸ்ட். ஒரு விஷயத்தில் நம்ம விட்டதை விட நமக்கு கிடைச்சது ஜாஸ்திங்கும் போது அதை வந்து நம்ம பெருமையாக சொல்லலாம். Any memory where you were, any experience which was very emotional, and because of its emotional nature you still remember it. It could be joy, it could be sadness, let's move on to the next one.
8:10 ஆயிடுச்சு, ஒரு 8:30 முடிக்கணும்னு நினைக்கிறேன். 6th பாயிண்ட் வந்து கேப்சர் பீக்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். வாழ்க்கையில் வந்து மேடும் பள்ளமாக தான் வாழ்க்கை இருக்கும். பட் ரெண்டையும் நம்ம கேப்சர் பண்ணணும். ஒரு பீக் அச்சீவ் பண்ணுறது வந்து அந்த ஸ்ட்ரகிள் இருந்தால் தான் அந்த பீக்குக்கே ஒரு வேல்யூ. சும்மாடி ஜாலியாக போய் ஏறிடலாம். சபரிமலை ஏறுறது கஷ்டமாக இருந்தால் தான் சபரிமலை போய் ஏறும்போது அந்த ஐயப்பன் அழகாக இருப்பார். அவர் அங்கே சாதாரண ஐயப்பன் தான் இருக்காரு. அப்புறம் அந்த ஐயப்பனை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிற காரணம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஏறி போய் பார்க்குறோம். ஸோ தட் ஸ்ட்ரகிள் மேக்ஸ் த பீக் மோர் வேல்யூபிள். வழக்கமாக சொல்லுவாங்க தி ஜேர்னி ஆஸ் பியூட்டிஃபுல், தி ஜேர்னி இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை ஒரு மாற்று கருத்தை எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் அ ஜேர்னி தட் மேக்ஸ் த டெஸ்டினேஷன் பியூட்டிஃபுல். அந்த ஜேர்னி இல்லாமல் அந்த டெஸ்டினேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்காது. ஒரு மலை ஏறி போகிறதுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் போகிறது வித்தியாசம் இருக்குது. ஹெலிகாப்டர் போகிறது ஒரு வேறு அனுபவம். பட் அது கஷ்டப்பட்டு போனால் அதில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வேறு. அது கஷ்டப்படாமல் போகிறதுல ஒரு வின்ச்சில் போயிட்டீங்க, இல்லை ஒரு கேபிள் காரில் போயிட்டீங்க, லைக் எனிபடி எல்ஸ், அது ஒரு விஷயம்தான். பட் அதே நீங்கள் ஏறி போயிருந்தீங்கன்னா, இப்போ பழனிமலை ஏறி போகிறவங்க இருக்காங்க, கேபிள் காரில் போகிறவங்க இருக்காங்க. ஏறி போனவங்களுக்கு அந்த நினைவுகள் இன்னும் அதிகமாக இருக்கும், மன திருப்தி இருக்கும், ஞாபகம் இருக்கும். ஏன்னா அந்த பாதையில் வந்து நிறைய விஷயம் பார்த்துட்டே போயிருப்பாங்க. திருப்பதி கோயில் நான் நடந்து போனோம். அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு காயத்ரி. காலையில் 5:30 மணிக்கு நடந்து ஒரு 4 மணி நேரம் நடந்தோம் மேலே. நான் திருப்பதி 10 போயிருக்கேன். ஆனால் அந்த திருப்பதிக்கு அந்த நடந்து போன இது வந்து ஞாபகம் இருக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு பண்ணும்போது நம்ம மைண்டில் அதிகமாக ஞாபகம் இருக்கு. ஸோ மெமரி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் போத் ஹைஸ் அண்ட் லோஸ் இருந்தால் தான் அது மெமரி இருக்கும். ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கணும். சும்மா வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே போனாலும் போர் தான். கொஞ்சம் அப்படி போகும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ செலிப்ரேட் அண்ட் டாக்குமெண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். ஸோ கிராஜுவேஷன் செரிமனி கஷ்டப்பட்டு படித்து கடைசியில் ஒரு பட்டம் வாங்குறோம் இல்லையா, இது மாதிரி. இன்னைக்கு இதை பார்க்கும்போது உடனே நாமளும் படிச்சிருக்கோம்டா, நம்ம ரொம்ப டல்லாக இருக்கும்போது நம்ம பார்க்கணும், நாமெல்லாம் படித்தோம்ல, நாமளும் லண்டனில் படித்தோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும். தெரில, யாரும் தெரில, பாவம். ஸோ நிறைய இந்த சிஏ மாதிரிலாம் ப்ரோக்ராம் பண்ணோம்னா நிறையா பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து சொல்லும் போது, இப்போ வேலுமணி ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் கேட்டால், என் கிராமத்தில் எங்கள் அம்மா வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா குடிகாரரு, நான் தான் மூத்த பையன் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது, அந்த வாழ்க்கை வரலாறு ரொம்ப இன்றைக்கி வந்து நான் தைரோக்கர் கம்பெனி 3000 கோடி ரூபாய் வித்துட்டு போயிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த 3000 கோடி ரூபாய் வித்துட்டு போன விஷயம் கிடையாது. அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்தாருன்னு சொல்கிறாரு இல்லையா, அதுதான் அவர் அளவுப்படுத்துது. இன்னைக்கு யாருனாலும் பேசுகிற இடத்துல பாருங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்பட்டது சொல்லுவாங்க. நீங்கள் அம்பானி கேட்டிங்கன்னா அம்பானியோட கதை ஒன்று இருக்கும். பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாரு, அப்புறம் அவருக்கே ஒரு நினைப்பு வந்துச்சு, ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் தான் என்ன பண்ணுது, அவங்களுடைய வாழ்க்கையை மெருகேற்றுது. தே ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பீக்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கேப்சர் பண்ணணுங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பீக்கை மட்டும் நினைக்காதீங்க, அதுக்கு என்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, அது அடையிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டீங்க, பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, பட் அது எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்க, வாட் ஆண்டால் யூ வென்ட் த்ரூ. நிறையா நம்ம பார்த்து நிறைய கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நீலாம் ஒன்றுக்காமல் போயிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய டிமோட்டிவேஷன் நடந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம்ல. ஸோ தட் மேக்ஸ் அஸ் ரியலி பவர்ஃபுல். ஸோ நம்ம என்ன தோணும், இதெல்லாம் நான் பார்க்காததா, வி கம் த்ரூ ஆல் திஸ்ங்கிறது நமக்கு ஒரு தைரியம் வரும். இதான் ஒரு பீக் மூமெண்ட் இன் லைஃப். கேப்சர் ஒன் பீக் மூமெண்ட் இன் லைஃப். அதுக்காக நீ அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்ட ஸ்ட்ரகிள். வைஸ் சான்சலர் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகணும், அந்த பீக் வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இது யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் பட்ட கஷ்டம் சொல்லுங்க.
ட்ரைனிங் பீரியடா கரெக்ட்ல. இப்போ நீங்கள் ஸ்பிக்கில் வரீங்களா? ஸோ ஸ்பிக்கில் வந்து நீங்கள் இப்போ எதாவது ஜாயின் பண்ணியிருக்கீங்க? என்னதான் ஜாயின் பண்ணீங்க? இப்போ என்னதான் இருக்கீங்க? ஸோ படிப்படியாக வளருவீங்க. இப்போ தான் நீங்கள் உலக போனனால உங்களுக்கு இப்போ பெருசாக சொல்ல முடியாது. பட் மேபி 10 years down the line நீங்கள் யோசிச்சு பார்த்தா என்னெல்லாம் தாண்டி வந்தோம். நமக்கு எத்தனை பேர் நம்ம குடி பறிச்சான், எத்தனை பேரை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணோம், எவ்வளோ சேலஞ்சஸ் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தோம். நம்ம நினச்சி பார்த்தோம்னா திரும்பிப்பார் உன் வாழ்க்கை பாதையை திரும்பிப்பார் அப்படிம்பாங்கல்ல. அண்ணாமலை படத்தில் பார்க்குறோம்ல, எல்லாரும் அண்ணாமலை படம் ஒரு பாட்டில் பழங்காரம் ஆயிட மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து மாடு வளர்ப்பார், பால்கோவா பண்ணுவார், அவர் ஸ்வீட் ஷாப் வைப்பார், அவர் ஹோட்டல் நடத்துவார், அவர் அடுத்த சீனில் எஸ்கலேட்டரில் ஏறிவார். வெற்றி நிச்சயம் பாட்டில் கரெக்டாக ஒரு பாட்டில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிடும், 5 நிமிஷம் முடிஞ்சிடும். ஆனால் வாழ்க்கையில் 50 வருஷம் ஆகும், இல்லை அட்லீஸ்ட் 10 வருஷமாக ஆகும். சொல்கிறேன், அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க ரீச் பண்ணுறாங்க. ஸோ கமிங் டு 7th பாயிண்ட், கதை சொல்லணும். பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். நம்ம ஸ்டோரிஸ் சொல்லும் போது தான் நம்ம ஞாபகத்தில் இருக்கு. ஸோ நம்ம கதை சொல்லாமல் அது நம்ம மனசில் ரெஜிஸ்டர் ஆகாது. யூஸ் ஸ்டோரிஸ் டு ஸ்டே அஹெட் ஆஃப் த ஃபர்கெட்டிங் கர்வ். இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். காலையில் 5 மணிக்கு ரெடியாக இருந்தோமா, வேன் வந்துச்சா, எல்லாரும் ஏறினோமா, போகிற ரோட்டில் போது அங்கே நிப்பாட்டினோமா, அங்கே சாப்பிட்டோமா, அப்புறம் அங்கே போனோமா, அது பண்ணோமா. இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது அது ஸ்டோரி மாதிரி ஆயிரும். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஸ்கூலில் வந்து பொதுவாக நீங்கள் சம்மர் ஹாலிடேஸ் முடித்த பிறகு ரைட் டவுன் யார் ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. எதுக்காக எழுத சொல்கிறாங்கன்னா, உங்களால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஸ்டோரியை கேப்சர் பண்ண முடியுதா? பரபரம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் என்ன சொல்லணும், ஒன் ஃபைன் மார்னிங் வி ஆல் ஸ்டார்டட், வி வென்ட் தேர், வி என்ன பண்ணோம், ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு பாடி, அண்ட் தென் வி கேம் பேக் வித் சேட் மெமரிஸ், வி ஃபெல்ட் ஸோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம்ல. ஸோ வி ஹேட் அ ஓப்பனிங், வி ஹேட் அ பாடி, அண்ட் வி ஹேட் அ கன்க்ளூஷன். இப்படி ஒரு கதையாக வந்து நம்ம வந்து எல்லா மெமரிஸையும் நம்ம வடிவமைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, if you are going to tell a story to a child, you have to tell that story. இப்படி இருந்துச்சா, இப்படி நடந்துச்சா, அப்புறம் இப்படி ஆச்சு. ஸோ when you are giving them a structure, அது ஸ்டோரியாக மாறும். சும்மா லூஸாக பாயிண்ட் சொல்கிறத விட ஒரு ஸ்டோரியை சொல்லும் போது பிள்ளைங்க மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகுது. நமக்கும் அது மாதிரி நிறைய ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். யார் கூட அதிகமாக பேசணும்னு கேட்டால் போயிட்டு வந்தால் கூட பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுமார் நானும் வந்து ஈவெண்ட் ஜோக் ஃபால்ஸ், அப்பப்போ நாங்கள் ஜோக் ஃபால்ஸ் மெமரி பேசுவோம். அது பேசும்போது என்ன ஆகும்னா, அந்த ஜோக் ஃபால்ஸ் மெமரி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த நல்ல மழை இருந்துச்சுல, அந்த பள்ளிங்க வாழ்க்கையில் விழுந்தாங்கல்ல, அப்புறம் இந்த படம் பார்த்தோம்ல. ஸோ இதை நம்ம எத்தனை பேசியிருக்கோம். இந்த மெமரி வந்து நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இடம் நடந்திருக்கு, பட் வி கீப் டாக்கிங் அபவுட் இட் அகெயின் அண்ட் அகெயின். இது ரெப்பிட்டேட்டிவ் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் டூயிங் சம்திங் டு நோரிஷ் தி மெமரி. அது மாதிரி நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம ஃபேமிலி மாதிரி பேசணும். ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசுல நம்ம அந்த ட்ரிப்பு போன ஞாபகம் இருக்கா, உன்னை என்ன ஞாபகம் சொல்லு அப்படி சொல்லி பிள்ளைகிட்ட கேட்கணும். ஸோ சொல்லு, இங்கெல்லாம் போனோம், அங்கெல்லாம் போனோம். அப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து விடணும். அப்படிங்கும்போது அது என்ன ஆகும்னா, ஸ்டோரி வந்து என்ன ஆகுது, மைண்டில் வந்து ஸ்டோரியாக ஃபார்ம் ஆகும்போது நல்லா ஸ்ட்ராங்காக பதியுது. ஸோ ஸ்டோரிஸ் மூலமாக நம்மளோட மெமரியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து நல்லா கதை சொல்லுவாங்க. மை ஃபாதர் இஸ் a வெரி குட் ஸ்டோரி டெல்லர். எனக்கு வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் எங்கே நினைக்கிறேன். ஆனால் எங்கள் கிராண்ட் ஃபாதர் நான் பார்த்ததே கிடையாது. பட் அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்துச்சுன்னா, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பற்றி சொன்னது வந்து எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம். ஸோ ஐ இமேஜின்ட் இப்படி தான் இருந்திருக்கும், இப்படி இருப்பார், இப்படி பண்ணுவார், வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவார். ஸோ சம்டைம்ஸ் ஜஸ்ட் பை டெல்லிங் ஸ்டோரிஸ். ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் வாழ்க்கையில், பட் ஸ்டோரிஸ் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பா அம்மாவுடைய ஸ்டோரியே வந்து அவங்களுடைய நம்ம வி ஆர் பார்ன் லேட் ஒன்லி. பட் அடுத்த நான் ஸ்கூலில் வந்து நான் சேவியர்ஸ் காலேஜில் ஞாபகம் இருக்குது, நான் அந்த ஸ்கூலில் படித்தேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுனால தான் அவங்க லைஃப் நமக்கு தெரியுது. எல்லாத்தையும் அந்த காலத்தில் ஃபோட்டோ இருந்தாலும் தெரியாது, ஃபோட்டோ இருந்தாலும் பார்ப்போமான்னு தெரியாது. பட் when you tell the stories, நிறைய நேரத்தில் சும்மா தானே இருக்கும், பேசலாம்ல. பேசும்போது கண்டிப்பாக நிறைய ஸ்டோரிஸ் சொல்லலாம், ஸ்பெஷலி டு அவர் சில்ட்ரன்.
ஏதாவது கதைகள் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து they are trying to create some memories in their life. You can think about and write this also. And finally we go to outsource the memory. எட்டாவது பாயிண்ட் வந்து மெமரி அவுட் சோர்சிங். ஸோ இதெல்லாம் முடியலடா சாமி, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் ஆல்சோ அவுட் சோர்ஸ் மெமரி. சரி எல்லாமே நான் மனசில் வச்சுருப்பேன்னு கேட்டால் கிடையாது, சில நேரங்கள் மறந்துடும். ஆனால் ஃபோட்டோ பார்த்தா ஞாபகம் வரும். ஸோ ஹவு கேன் யூ அவுட் சோர்ஸ் மெமரி அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ ஆல்பம்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ மொபைலில் கிளிக் பண்ணுறோம், அது ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் அப்லோட் ஆகுது. கூகுள் ஃபோட்டோஸை போய் பார்க்குறோமான்னு தெரியாது. பட் முந்தி என்ன ஒரு பழக்கம் வச்சுருந்தோம்னா ஒரு ஆல்பம் போட பழக்கம் இருந்துச்சு. இப்போ ஆல்பம் போட பழக்கமே இல்லை. பட் ஆல்பம் இருந்தால் எடுத்து பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆல்பத்தை எடுத்து பார்ப்போம். ஆல்பத்தை பார்க்கும்போது நமக்கு நிறையா வரும். ஸோ எவ்ரி இயர் யூ கேன் திங்க் அபவுட் ஹேவிங் அன் ஒரு ஆனுவல் ஆல்பம். 2024 ஹைலைட்ஸ்னு ஒரு ஆல்பம் போடலாம். ஜனவரியில் ஒரு ஊருக்கு போயிருப்பீங்க, பிப்ரவரியில் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும், மார்ச்சில் ஏதாவது நடந்திருக்கும். ட்ரை டு கிரியேட் ஒன் ஆல்பம் எவ்ரி இயர். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் வே ஆஃப் ரிமெம்பரிங். அண்ட் ஆல்சோ அவுட் சைடு, இட்ஸ் நாட் இன்சைட் கம்ப்யூட்டர், ப்ரொடெக்ட் பை பாஸ்வேர்டு. ஸோ நாளைக்கு யாராவது வந்து உங்கள் வீட்டில் வந்து அந்த கேட்டாங்கன்னா அந்த ஆல்பத்தை பார்க்கும்போது they will be able to easily என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். இப்போ வீடியோஸ் வந்துருச்சு, ஷார்ட் வீடியோஸ். எல்லா இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வீடியோஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. போஸ்டிங் இன் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியானா மற்றவங்க பார்க்குறதுக்காக போடுறது இல்லை, மற்றவங்க பார்க்குறதுக்காக போடலாம், பட் அதுக்காகவே இருக்கக்கூடாது. இப்போ தேர் ஆர் ஆல்சோ ப்ரைவேட் சோஷியல் மீடியா பேஜஸ். சோஷியல் மீடியா பேஜில் நான் மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் சோஷியல் மீடியா ஆஸ் அ ஸ்டோரேஜ் பாயிண்ட். இப்போ நான் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ சீன் ஒன்லி டு மீம்னா வைக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஐ கேன் ஹேவ் அ ஸ்டோரேஜ் ஆஃப் ஆல் என்னெல்லாம் எடுக்கிறோமோ அதை சோஷியல் மீடியாவில் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் இருக்குது. நிறைய பேர் இறந்து போகும்போது அவங்களோட வாய்ஸ் வாங்குறாங்க. இப்போ நிறைய நடக்குது. ஸோ வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸுமே ஒரு மெமரியாக இருக்கும். நிறையா இயர் புக்ஸ் அண்ட் ஆனிவர்சரி. ஆனிவர்சரிக்கு தான் நம்ம சோனியர் போடுவோம். 10th ஆனிவர்சரிக்கு ஒரு புக்கு, 12th. ஸோ ஒவ்வொரு ஆனிவர்சரி சோனியர் போடுறது, புக்கு போடுறது, இயர் புக் போடுறது. இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தோம்னா இயர் புக்குன்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அந்தந்த வருஷத்துக்கு நடந்த விஷயங்கள்லாம் ஸோ நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் இதெல்லாம் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு ஸ்கூல் டே ஃபோட்டோஸ் இருக்குது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. இல்லை நான் எங்கே இருக்கு கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. உங்கள் பிள்ளைங்களை கொடுத்து இல்லை நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஓரமாக ஒரு மாதிரி ஒல்லியாக இருந்திருப்போம். எப்பா நீயாப்பா நீ அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க கேட்கும். ஆனால் நாம தான் டைரி ஜேர்னல் எழுதுகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சிலதில் வந்து என்ன ஏதோ ஒரு கடிதம் சொல்லுவாங்க, என்னது டைரி, கைதின் டைரி மாதிரி. சிலதில் பழைய காலத்து டைரி நமக்கு வந்து என் தாத்தாவோட டைரி, என் தாத்தா டைரியில் எழுதியிருக்காரு பாரு, ஹேண்ட் ரைட்டிங்கை பாரு, என்ன எழுதியிருக்காரு பாரு. அதனால என்னம்மா இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க, அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதினது அவங்க ஹேண்ட் ரைட்டிங் ஒரு பயங்கரமான ஒரு மெமெண்டோ. கரெக்டாக ஆட்டோகிராஃப் வாங்குறது. ஸ்கூலில் முடித்தவொடனே என்ன பண்ணியிருப்போம், 12th ஸ்டாண்டர்டில் ஒரு ஆட்டோகிராஃப் புக்னு ஒரு புக்கு கிடைச்சிருக்கும். அந்த புக்கை வாங்கிட்டு போய் ரைட் சம்திங் அபவுட் மீ, ரைட் சம்திங் அபவுட் மீன்னு எழுதியிருப்போம். யூ ஆர் சச் அ ஸ்வீட் அண்ட் நைஸ் பர்சன். நீ எவ்வளோதான் முள்ள மாதிரியா இருந்தாலும் திட்ட மாட்டான். யூ ஆர் சச் அ நைஸ் பர்சன், யூ ஆர் சச் அ நைஸ் ஃப்ரெண்ட், யூ ஆர் வெரி கேரிங் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஹாப்பி ஆயிரும். நம்ம டிராவல் சோனியர்ஸ். ஒரு ஃபாரின் போகிறோம், ஒரு ஜாமான் வாங்கிட்டு வருவோம், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மண்டல் கொடுக்கறதுக்கு. நம்ம வீட்டுக்கு நல்ல ஜாமான் வாங்கணும், நம்ம வீட்டுக்கு நல்ல ஃபோட்டோ ஃப்ரேமோ இல்லை அழகா டிஃப்ரெண்ட்டாக அந்த ஊருக்கு போனதுக்கு ஞாபகமாக ஒன்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எப்பவுமே தாட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். நான் இது வந்து நான் 75ல் போகும்போது, இது நான் 85ல் போகும்போது, இது நான் 95ல் போகும்போது, நான் அந்த டைமில். ஸோ யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சோவனியர். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும், ஒரு டிஸ்னிலாண்ட் வாங்கின சோவனியர். அது ரொம்ப செரிஷ்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே டிஸ்னி ஃபேனு. ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம டிஸ்னிலாண்ட் போகும்போது வாங்கினது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ ஒரு சோனியர் வாங்குறது சும்மா கடமைன்னு வாங்காமல் ரொம்ப பிடிச்சி. அது மாதிரி ஒரு ஈஜிப்ட் போகும்போது ஒரு பெயிண்டிங் வாங்கிட்டு வந்தோம், அந்த பப்பிரஸில் பண்ணுற பெயிண்டிங். ஸோ அதை வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே வச்சு புண்ணியம் கிடையாது. அந்த பெயிண்டிங்கை பார்த்தா நம்ம ஈஜிப்ட் போயிட்டு வந்து ஞாபகம் வரணும். ஸோ இது மாதிரி யூ ஹேவ் டு have some souvenirs which also can kindle a lot of happy memories. So what we saw till now is all about how you can create
happy memories, how you can deepen your happy memories so that that stays with you for a very long time. Finally, I would like to end with a small story. ஒரு வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க. தாத்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவருக்கு ஏதோ சூச்சஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. தையல் போட்ட சூச்சஸ் ரிமூவ் பண்ண போயிருக்காரு. அப்போனா அவசரத்தில் இருக்காரு. உடனே அந்த நர்ஸ் கேட்குறாங்க, ஏன் தாத்தா ரொம்ப அவசரமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் வீட்டுக்கு போகணும், ஒய்ஃபுக்கு லஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. உங்கள் ஒய்ஃப் நீங்கள் வரட்ட சாட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், அவளுக்கு மறதிலாம் ரொம்ப நாள் ஆச்சு, அவளுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. அப்புறம் அப்படி மறந்துட்டாங்கன்னா நீங்கள் ஏன் அவ்வளோ நினைக்கிறீங்க? பட் நான் அவளை மறக்கலை, இல்லை நான் அவளை ஞாபகம் வச்சுருக்கேன்ல. ஸோ 1 மணிக்கு சாப்பிடுவாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஈவன் இஃப் யூ ஃபர்கெட், others will remember you, கரெக்டா? ஸோ வாட் இஃப் ஒன் டே யூ லாஸ்ட் ஆல் யர் மெமரி? நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகலாம், அமினிசியாங்கிறாங்க, டிமினிசியாங்கிறாங்க, பார்க்கின்சன்ங்கிறாங்க, நிறைய காரணங்களால் நம்ம மெமரிலாம். நான் சொல்லுவேன், சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு மெமரிலாம் கிரியேட் பண்ண சொல்கிறீங்களே, இந்த மெமரிலாம் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு நாள் மெமரிலாம் போயிடுச்சுன்னா இதுக்கு தான் ஆசைப்பட்டாயா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம்ல. பட் மெமரிஸ் வில் கோ அவே. பட் நம்ம வாழ்கிற காலத்தை யாரோ ஒருத்தர் மனசில் நம்ம என்ன பண்ணுறோம்? we want somebody to remember, correct? By giving positive experience and creating happy memories, we live in the lives of others for long. Okay? So creating happy memories is not just about creating it for ourselves, but for creating for everyone around us. All of us want to be remembered after we die. We don't know why, but it is an innate human nature. என்ன ஞாபகம் வச்சிருக்கணும், என்ன ஞாபகம் வச்சிருக்கணும், என்ன ஞாபகம் வச்சிருக்கணும். நீ செத்த பிறகு ஞாபகம் வச்சிருந்தானே ஞாபகம் கேட்டா என்ன? பட் நமக்கு வந்து ஒரு ஆசை. இதை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு ராபின் சர்மா, Who will cry when you die? நீ செத்தா எவனா அழுவான்? எவனா அழுவானா? இதெல்லாம் யோசிக்க வைக்கும். நான் செத்து எவனா அழலைன்னா யோசிச்சு பாரு, ஏதோ ஒரு கேவலமான வாழ்க்கையா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த மெமரியில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், மற்றவங்களுடைய மெமரியில் இருக்கணும்னு ஆசைப்படும் போது அதுக்கேற்றாப்புல நம்ம செயல்கள் பண்ணால் தான் மற்ற மெமரியில் நம்ம இருக்க முடியும். The way to stay in the hearts of someone forever is to create happy memories for them. So I like to conclude the session here. இது இன்னொன்று இருக்குது, நான் கொண்டு போகல, எப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ we saw this power of first, making it multisensory, invest attention, create meaningful moments using the emotional highlighter pen, capture both peak and struggles using stories, and finally, so if you are able to remember these 8 methods and implement in your life, உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மெமரிஸ் வந்து இன்னும் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி I end my session. Thank you everyone. I kindly request Sukumar to do the concluding. This is a real pleasant job. இங்க வரும்போது இந்த டாபிக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சேன். பட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். இதை முடிக்கும் போது எல்லாருமே நம்ம எந்த மாதிரி மெமரியை மற்ற மைண்ட்ல சீட் பண்றோம் அப்படின்னு ஒரு தாட் வந்து எனக்கு வந்து, அப்போ இவரை பத்தி நினைச்சேன், இவர் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவுடைய மனசுல இடம் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற தாட் வந்து செஞ்சிருக்காரு. So through Palms, through Pepper, and so many things that he does with Spark, JC. So தூத்துக்குடியில் வந்து ஒரு சர்க்கிளில் வந்து அதிகமாக இவரை வந்து ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நிறைய விஷயங்களை என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. தட் he is talking from his experience and he wants to share that to everybody so that everybody gains the prominence. It is not only for others but even for our own confidence and fulfilling it. So thanks Senthil for a very good narration, very interesting, very simple, straightforward. Thanks a lot. Okay, so before we go for dinner, we have a pleasant task. பண்ணிட்டு போயிருங்க. இந்த
பாம்ஸோட 25th ஆனிவர்சரிக்கு வந்து எவ்ரி மந்த் வி ஆர் டூயிங் சம்திங் நியூ. ஸோ இந்த மாதம் நம்ம என்ன லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரபு வாங்களேன், பள்ளிக்கு வருவா. We are going to launch a new program called Maximize ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுங்க. இல்லை வாங்க, நல்லா கைதறிக்கலாமா? எஸ், லான்ச் Maximize. ரவி சார், பிடிங்க தொடுங்க. இது என்னங்கிறத சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன். ரைட், ஓகே, தேங்க்யூ. கிளியரா இருக்கு. ஓகே மேக்ஸிமைஸ். ஸோ மேக்ஸிமைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வாட்ஸ்அப் பேஸ்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பிளான் பண்ணுறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 2025